ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஓ ஆகாயம் செல்லுதே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரலோக பிதாவே, இன்னைக்கு நம்முடைய நல்ல பிரசன்னத்துக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர், இந்த ஆண்டு உங்களை பார்த்து ஆண்டவர் இப்படி தீர்க்க தரிசனம் என்கிட்ட சொல்றார். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டுன்னு ஆண்டவர் சொல்றார். விதையையும் நீதியின் விளைச்சலையும் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொன்னவர். இந்த புதிய ஆண்டு கர்த்தர் உங்களுடைய திருச்சபையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி உங்களை இப்படி சொல்லுன்னு சொல்றார் ஆண்டவர். நீதியின் விளைச்சலை நான் வர்த்திக்க பண்ணுவேன். ஆபிரகாமுடைய வீட்டில் வந்த தேவ புருஷர்களை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கால் கடுக தண்ணீரும் ஆமென் கூடாரத்தினுடைய நிழலும் கொடுத்த கண்டை அடித்து ஆமென் சமைத்து மாவு அளந்தெடுத்து அப்பம் உண்டு பண்ணி அவர்களை திருப்தியாய் அனுப்பின பொழுது அவனுடைய சந்ததிகளை பகலினுடைய மேகஸ்தம்பத்தினாலும் இரவின் அக்னி தூணினாலும் மேரிபாவின் தண்ணீர்களினாலும் கமென் சமுத்திர தீரத்தின் காடை பட்சியினாலும் வானத்தின் மன்னாவினாலும் போஷிப்பித்து நீதியை வெளிப்படுத்தின தேவன். பிதாக்கள் மாதாபிதாக்கள் விதைத்ததை உங்க பிள்ளைகள் அறுக்கிற ஆண்டுன்னு பரிசுத்த ஆவியானவர் எங்கிட்ட சொல்றார். இது உங்களை நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டு. தேங்க்யூ லார்ட். கடந்த சீசன்ல நீங்க எவ்வளவு ஆண்டவருக்கு கொடுத்தீங்களோ செஞ்சீங்களோ அதனுடைய பலனை இந்த ஆண்டு காண பண்ணுவேன்னு பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்றார். நீங்க செலவழித்த நேரம், ஊழியர்களை நீங்கள் பராமரித்த அன்பு, அபிஷேக ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுத்த உதாரத்துவமான நன்மைகள், தேவனுடைய ராஜ்யத்தை நேசித்து நீங்கள் விதைத்த விதைகள், இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க என்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு பிரச்சனை. நீங்க செய்த அந்த நீதியை தள்ளிவிடாதவர், நான் நீதியை வெளிப்படுத்துவேன்னு பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்ற. கையை தட்டி ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் ஷபல ஹட்டன ரபகன ஷதரல யாதரல ரபகன ஷகேன்மர லபன் டிபேரியாக்கல் கொரோஸ்மன ஹதில் பரியா அசம்பிரதன வைஷல் பிரபஞ்சவர்த்தனி அத்தல் மனாதிபிரி கடகம் ஜகன மகதிபீரியாந்தர யாதவர்த்தன வைஷர பிரபலவர்த்தனி மிகிரி அசம்பிரதிகல்கன லைட்டல் பிரபோஜகஸ்மனியா அதுரப ஜகஸ்மவேதி அந்தரட்சண்ய பிரௌಢஸ்மான ಲೆಖನ್ ಮಹಂತುಲ್ ಕರಸ್ಮನಗೆಡಿಗ ಜಗಸ್ಮಿನಿ ದಿವಾರಿ ಅಂತರಲರ ಲೇ ಬ್ರಾಸ್ಮನ ಮಧುರಿ ಅಂತರೇ. Come on, speak up, speak up, speak up, speak up. Atmosphere ಥರಕಪಡದ ಆವಿ ಮಂಡಲ ಥರಕಪಡದ ಆವಿ ಸ್ಪಿರಿಚುವಲ್ ರಾಲಂ ಓಪನ್ ಆಗಡ, ಸ್ಪಿರಿಚುವಲ್ ರಾಲಂ ಓಪನ್ ಆಗಡ, ಸ್ಪಿರಿಚುವಲ್ ರಾಲಂ ಓಪನ್ ಆಗಟ. ಲಾಖೋರಿ ಅಂತರಾಸನೆ ಅಸಿಖನ ಮಹಂತುಲ್ ಪ್ರಪಂಚಗಸ್ಮನಿ ಯಾದವರ್ಥನಾಸ್ಮ ಥರ್ಬಲರ ಬಾಖನಿಯ ಅಜವಸ್ಮನ ವರ್ಥನಾಸ್ಮ ಥೇರಿ ಲೆಖನ್ ಮಹಂತುಲ್ ಪ್ರಪಂಚವಧಿಗಡಗಸ್ಮತೇನಿ ಲೈಖಮನ ಮಹಂತುರಲರ ಬಡದನ ದಿಬನ ಪ್ರಭಾಜ ಅಸೀಬ ದೇವನಿ ಅಂತರಲರ ಬಡದನ ಲಾಖನ್ ಮರುಂ ಥೋರಿ ಅಂತರಲರೆ ಶಮ ಮಮ ಮಮ ಸೆಖೋರಿ ಅಂತೇರೆ. வெட்டுக்களையும் பச்சை புழுவும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த ஆண்டுகளுக்கு இரட்டிப்பான பிரதிபலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஆண்டவர் சொல்ற the season of restoration, the season of major shifting, the season of supernatural blessing. Thank you. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே
எத்தனை தேவைகள் என்னை சூழ உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாயோடுகிறே. உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாயோடுகிறே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவர் என் ஊழியத்தின் ஆதாரம். இந்த ஆண்டவர் என்கிட்ட சொல்றார், ஒரு மிஷன் அண்ட் விஷன் இயர் ஆயிருக்கும் உங்க லைஃப்ல. ஆண்டவர் சில புதியவைகளை துவங்குற வருஷம்னு பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்றார். நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது நான் இப்படி ஒரு விஷன் பார்க்குறேன். ஒரு வயல், அந்த வயலில் ஒரு மனுஷன் பயங்கரமாய் பிரயாசப்பட்டு வியர்வை சிந்தி உழுகிறான். அவன் ஏர்போர்ட்டில் தன்னுடைய பிரயாசத்தின் பலனாய் தானாகவே சொந்தமாய் உழுகிறான். இப்படி உழுது போட்டிருக்கிற அந்த பூமியில் சில விதைகள், அந்த பீன்ஸினுடைய விதை, அதே மாதிரி உள்ள சீடு கீழே போட்டிருக்க அந்த சீடு முளைச்சிட்டு அந்த விதையை இப்படி ரெண்டாக பிளர்ந்து அந்த மேலே அந்த இலை குறுத்து விட்டு நிற்கும் பாருங்களேன். அப்படி பெட்டா அப்படி நிற்கிற மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு விஷனை காட்டுறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த ஆண்டு எங்கெல்லாமோ சீடுகள் முளைக்கிற வருஷம்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்றார். சீடுகள் முளைக்கிற வருஷம். ஹல்லேலூயா. நான் மந்தையை சேர்ப்பேன் ஆண்டவர் சொல்றார். மந்தையை சேர்ப்பேன். சிதறடிக்கிற ஓநாயை அடிப்பேன் ஆண்டவர் சொல்றார். சிதறடிக்கிற ஓநாயை நான் அடிப்பேன், மந்தையை நான் சேர்ப்பேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள், ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். தேங்க்யூ லார்ட். இந்த ஆண்டு நீங்க ஒரு பெரிய அறுவடையை காண போறீங்கன்னு, உங்களுக்கு ஒரு ஷிஃப்டிங் நடக்க போகுதுன்னு, உங்க இருதயத்தினுடைய பாரங்கள் எண்ணங்களுக்கு தகுந்தபடி ஆண்டவருடைய கரத்தின் கிரியை வெளிப்படுகிற ஆண்டுன்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்றார். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்யப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவரை சொல்றார். உள்ளத்தின் ஆழத்தில் யார்கிட்டையும் சொல்லாம இருதயத்தின் ஏக்கங்கள் நடுவில் தேவனோடு பங்கிட்ட சில விண்ணப்பங்களுக்கு பதில்கள் பகிரங்கமாய் வெளிப்பட்டு வருகிற ஆண்டு இந்த ஆண்டு. தேங்க்யூ லார்ட். திரும்ப ஆண்டவர் என்று சொல்றார், மந்தையை நான் சேர்ப்பேன் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். சாத்தான் சிதறடித்த சிலவற்றை சேர்க்கிற ஆண்டு இந்த ஆண்டு. ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். சிம்சோன் ஆமென் நரிகளினுடைய வாலில் எரி பந்தத்தை கொளுத்தி பெலிஸ்திய வேளாண்மைகளை முழுவதையும் நிர்மூலமாக்குனதை போல சத்ருவினுடைய வேளாண்மைகள் நிர்மூலமாக்கப்படுகிற எரி பந்தங்கள் விழுகிற ஆண்டு இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்றார். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் என்கிட்ட இன்னைக்கு காலையில் இப்படி ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்றார். எனக்கு வேண்டி நிற்கிறதுக்கு எத்தனை பேர் இதற்குள்ள இருக்கீங்கன்னு. அவருடைய சத்தத்தை சுமக்கிற, அவருடைய பாரத்தை சுமக்கிற, அவருடைய எண்ணத்தை சுமக்கிற சிலரை வேணும்னு அவர் சொல்றார்.
Thank you Lord. என்னுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் இதுக்குள்ள வேணும். அப்படி ஆண்டவர் கேட்கிறார். யார் அர்ப்பணிப்பீங்க? Thank you Holy Spirit. என் தாசனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் தெரியுமா? தாவீது நிறைய தவறு பண்ணினான், நிறைய பாவம் செய்தான். அவன் ஒருவனை கொலை பண்ணவும் அவனுடைய மனைவியை சொந்தமாக்கவும் வர செய்தவன். நம்முடைய பார்வையில் கொடூரமான பாவம் செய்த மனுஷன். ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. ஏன் அப்படி சொன்னான்னு தெரியுமா? ஒரு பக்கம் அவன் சத்துரு சவால் விட்டு நிற்கும் பொழுது அபிஷேகம் பெற்ற சேனை சத்துருவின் சவாலுக்கு பயந்து மாறி நிற்கும் பொழுது சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை குறித்த பக்தி வைராக்கியமுள்ள மனுஷன் சத்துருவுக்கு எதிராக ஓடினான் என்கிறது ஒன்றாவது காரணம். சத்துருவின் சவாலை மேற்கொண்டான் என்கிறது ஒன்றாவது காரணம். ரெண்டாவது, மற்றவர்களால் புகழப்படும் பொழுதும் தான் புகழ்ச்சியை விரும்பாம தன்னகத்தே சகலத்தையும் மறைத்து தேவனுடைய முகத்தை மாத்திரம் தேடின மனுஷன். அடுத்து மூன்றாவது, தன் தகப்பன் கொடுத்த ஆடுகளை சிங்கமும் கரடியும் பிடுங்க வந்த பொழுது தன் ஜீவனை கூட கருதாமல் சிங்கத்தையும் கரடியும் பீறி போட்டு அதன் வாயிலிருந்து ஆடுகளை காப்பாற்றுகிற உத்தரவாதமுள்ள மேய்ப்பன். நான்காவது, தனக்கு எதிராக வாழ்நாள் ஃபுல்லா சவுலுக்கு பயந்து ஓடுகிறான். சவுல் அவனை கொலைவெறியோடு தாக்குறதுக்கு பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருந்தும் சவுலுக்கு எதிராக ஒரு வார்த்தையை கூட சொல்லாம அவன் பயந்து ஓடி ஓடி கடைசியில் சவுல் இறந்துட்டான்னு கேட்ட உடனே தான் அழுதன்னு கூட யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறைக்குள்ள ஏறி அழுறான். பார்த்தீங்களா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தேவ மனுஷனுக்காய் கண்ணீர் விடுறான். பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எங்கிட்ட இப்படி சொல்றார், அவருடைய இருதயத்தை சுமக்கிற சிலரை இதுக்குள்ள வேணும். அப்படி சிலரை தேடுறார் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்வீங்க, உங்க இருதயத்தின் பாரத்தை என்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே? அப்படி சொல்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே, என்ன நீங்க நம்பலாம் ஆண்டவரே, நம்முடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிதாவே, எங்க கூட பேசுங்க. நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். அது தீர்க்க தரிசன சத்தமாகவே வெளிப்படட்டும். ஒவ்வொரு இருதயத்தோடும் ஆண்டவர் இடைப்படும். இந்த திருச்சபை இந்த ஆண்டு கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தேவன் விரும்புகிற அடுத்த நிலைமைக்குள்ள திருச்சபையை கொண்டு போக நாங்கள் செபிக்கிறோம். சர்வ வல்லவருடைய கரத்தின் பலத்த கிரியை நாங்கள் காணப்படும். இன்றைக்கு பகலும் இரவும், நாளைக்கு பகலும் இரவும் நம்முடைய அசாதாரணமான கரம் இங்கே வெளிப்படணும். ஒரு உபகரணமாய் மாத்திரம் நிற்கிறேன். டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஹோலி ஸ்பிரிட். நம்முடைய ஆளுகை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கையை உயர்த்தி நல்ல ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டருக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். நான் இங்கே நின்ன உடனே ஆண்டவர் என்கிட்ட இந்த வார்த்தையை தான் ஞாபகப்படுத்துகிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு நீதியை வெளிப்படுத்துகிற ஆண்டுன்னு, நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டுன்னு. ஹல்லேலூயா, ஆமென். கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆண்டவரோடு கூட இருந்து ஜெபம் பண்ணி வேதித்து தியானித்து விதைத்து நேரத்தை செலவழிச்சிருப்பீங்க. பார்த்தீங்களா? அதற்குரிய பலனை வெளிப்படுத்துகிற வருஷம் இந்த வருஷம். ஆமென். ஸோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்தை திருப்பி எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனத்திற்கு வேதத்தை திருப்புவோம். எல்லாரும் வேதத்தை திருப்பி எசேக்கியேல் 22:30 வாசிங்க பார்க்கலாம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலோடு ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுகிற தன்னுடைய பாரம்தான் இந்த வார்த்தை. நான் இன்னைக்கு பகல் உங்களோட பகிர்ந்து கொள்வது
பரிந்து பேசுகிற ஜெபம், இன்டர்செஷன் ப்ரேயர் என்கிற காரியத்திலிருந்து கொஞ்சம் காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கி இன்டர்செஷர்ஸ் ரொம்ப குறைவு, இன்டர்செஷர்ஸ் இன்றைக்கி இல்லை. அதனால் தேவன் தம்முடைய இருதயத்தின் பாரத்தை பகிர்ந்து கொடுக்கிற நபர்கள் இல்லாததுனால திருச்சபையானாலும் ஊழியமானாலும் தேசமானாலும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ தேவன் இன்றைக்கி இன்டர்செஷன் ப்ரேயர்ஸை தேடி, இன்டர்செஷன் ப்ரேயர் வாரியர்ஸை தேடிக்கொண்டிருக்கிறார். ஜெப வீரர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நான் இப்போ காலையில் இங்கே வந்து இருந்த உடனே என்னை ஆவியானவர் இன்ஸ்பயர் பண்ண வேத பகுதி, இதிலிருந்து கொஞ்சம் காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வேதாகமத்தின் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் பெரிய தீர்க்கதரிசிகளில் பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவன் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அக்காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு சோரம் போன நாட்களில், தேவனை விட்டு விலகி போன தேவனுடைய ஜனங்களை தேவனண்டை திருப்பிக் கொள்கிறதற்கு தேவன் தீர்க்கர்களை அபிஷேகம் பண்ணி எழுப்பி கொண்டிருந்தார். அப்படி எழுப்பின தீர்க்கர்களில் விசேஷித்த தீர்க்கதரிசியில் ஒருவன் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் முழுவன் எசேக்கியேலை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் தம் ஜனங்களுக்காய் திறப்பில் நிற்கிறதுக்கு வழி நடத்துகிற பகுதியை எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவில் நடந்ததான ஒரு தேவ மனுஷன். ஏசாயா, எசேக்கியா, இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாமே காலகட்டத்தில் தானியேல், எரேமியா இவர்கள் எல்லாருமே மிக விசேஷித்த தீர்க்கதரிசிகளில் அழைக்கப்பட்டவர்கள். அதில் ஒரு தீர்க்கதரிசி தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் முழுவதையும் இஸ்ரவேல் யூதா ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்புகிறதை குறித்து தேவன் முன்னுரைக்கிற தீர்க்க தரிசன சத்தங்களை தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசன பகுதியில் முழுவதையும் நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா ஒரு காரியம் உறுதியாக புரிந்து கொள்ளலாம், கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிற ஆண்டு இந்த ஆண்டு. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 22ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஊழியர்கள் மூலமும் தீர்க்கதரிசிகள் மூலமும் மனம் சோர்ந்து போன தேவன் தம்முடைய தீர்க்கனுக்கு தன் இருதயத்தின் பாரத்தை ஊற்றுகிறதை நாம் வாசிக்கிறோம். அதற்கு அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் புரிந்து கொள்ளலாம். அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு, அப்படின்னா நான் தேசத்தை அழிப்பேன் அர்த்தம், தேசத்தை அழிப்பேன் அர்த்தம். இந்த ஆண்டு பலத்த இயற்கை சீற்றங்கள் உண்டாகும்னு பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டு ஆரம்பத்திலே எங்கூட பேசினார். நிறைய பலத்த இயற்கை சீற்றங்கள், வெள்ளத்தாலும் லேண்ட்ஸ்லைட்னாலேயும் விபத்துக்கள்னாலேயும் அப்படி பயங்கர அழிவுகள் தேசத்தில் உண்டாகிற ஆண்டு இந்த ஆண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறதற்கு ஒரு நோவாவின் பேழை ஒரு குடும்பம் இருந்ததை போல தேவனை தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கிற ஆண்டாயிருக்கும். அதனால் கர்த்தருடைய முகத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய முகத்தை தேடினா கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வருஷமும் சென்னையில் வெள்ளப்போக்கம் வரும் பார்த்தீங்களா? ஆமாம், ஏதாவது ஒரு வருஷம் வெள்ளப்போக்கம் வராமல் இருக்குதா? என்னோட கேள்வி, சென்னையில் ஏன் வெள்ளப்போக்கம் வருது? ஆமேன். உலகத்திலேயே பெரிய சர்ச்சை, இந்தியாவிலேயே பெரிய சர்ச்சு சென்னையில் தான் இருக்குது. இந்தியாவில் பெரிய பெரிய ஊழியர்கள் சென்னையில் தான் இருக்காங்க, பெரிய பெரிய ஊழியங்கள் சென்னையில் தான் இருக்குது. எனக்கு தோணி சென்னை பட்டணத்தில் ஜாதிகளை விட அதிகம் விசுவாசிகள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா 50,000 ஒரு சர்ச்சில் 50,000 விசுவாசிகள் இருக்கிறாங்கன்னா சென்னையில் உள்ள ஒரு 1000 சர்ச்சில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். குறையாமல் எப்படி ஒரு 3 கோடி 4 கோடி ஆத்மாவாவது இருக்கணும். சோதர ஹல்லேலூயா. அப்படின்னா டோட்டலி எப்படி ஒரு 1 கோடி விசுவாசிகளாவது சென்னையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வசனம் சொல்லுது, ஒரு நீதிமான் இருந்தால் கூட நான் தேசத்தை அழிக்க மாட்டேன். அப்போ பின்ன ஏன் அழிவு வருது? ஒரு நீதிமான் இல்லைங்கிறது தானே அர்த்தம். ஆமாம், அதனால தான் தேசத்தில் அழிவு வருது. அப்படின்னா தேசம் அழிக்கப்படுறதுக்கு பிரதானமான காரணங்களில் ஒன்று என்னன்னு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நான் தேசத்தை அழிப்பேன். ஆனால் தேசத்தை நான் அழிக்காமல் இருக்கணும்னா தேசத்திற்காய் திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை நான் தேடுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு நான் திறந்த மனதோடு ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? 1000 ஆத்துமாக்கள் உள்ளதுனாலேயோ, ஆமென், பேர் சொல்லி அழைத்து தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனாலேயோ, ஆமென், பகிரங்கமாய் முடவர்களையும் குருடர்களையும் பார்க்க பண்ணி அற்புத அடையாளங்கள் செய்கிறதுனாலேயோ, ஆமென், 10,000கணக்கான ஆத்துமாக்களை எழுப்பி ஒரு பெரிய திருச்சபைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறதுனாலேயோ நம் மேன் ஆஃப் காட் என்று அழைக்கப்பட முடியாது. தேவனுடைய மனுஷன்
என்று அழைக்கப்பட முடியாது. தேவனுடைய மனுஷன் யாருன்னு தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம், என் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற ஒருவனும் அல்ல. அந்த நாட்களில் ஆண்டவர் சொல்றார், அந்நாட்களில் அநேகர் வந்து உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது ஆண்டவர் நான் ஒரு காலம் உங்களை அறியேன். அப்ப இதெல்லாம் என்னது சொல்லுங்க? அக்கிரமம். பிசாசுகளை துரத்தினது என்னது? அக்கிரமம். வியாதிகளை சுகமாக்குனது என்னது? அக்கிரமம். அப்படிதான் நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்க செஞ்சது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்வார். அதுக்கு அர்த்தம், தேவனுடைய சித்தம் செய்கிறவன் மட்டும்தான் தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் செய்கிறது மட்டும்தான் தேவனுடைய ஊழியம். தேவனுடைய சித்தம் செய்கிறது மட்டும்தான் தேவனுடைய சபை. தேவனுடைய சித்தம் செய்கிறது மட்டும்தான் தேவனுடைய ஸ்தாபனம். அல்லாத ஒன்றும் தேவனுடைய ஸ்தாபனம் அல்ல, தேவனுடைய சபை அல்ல, தேவனுடைய ஊழியம் அல்ல, தேவனுடைய ஊழியனும் அல்ல. என்னோட லாங்குவேஜில் சொன்னால் சாட்டனிக் ஏஜென்சிஸ், அவங்க எல்லாம் சாத்தானுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் அல்ல. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவன், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பானாம். நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவத்தை கேட்டேன். அது உண்மையாக பொய்யானன்னு எனக்கு தெரியாது. ஊழியர்கள் இப்படி சொல்லி கேட்டேன். உங்களுடைய அசம்பிளிஸ் ஆஃப் காடினுடைய தலைமைத்துவத்தில் இருந்த தேவ மனுஷன் ஒரு விசை தரிசனத்தில் இப்படி பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டாராம். அப்பொழுது இப்படி ஒரு தரிசனத்தை கேட்ட அவன் சர்ச்சில் இருக்கிற 45,000 பேப்டைஸ்ட் மெம்பர்ஸில் 45,000 ஞானசான் எடுத்த நபர்களில் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தகுதியானவங்க 4 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் கேட்டாரா, ஆண்டவரே அதில் நான் இருக்கேனா ஆண்டவரே அப்படின்னு கேட்டாராம். ஸ்தோத்திரம். அர்த்தம், அவ்வளோ ஆத்துமாக்கள் நடுவில் இருதயம் திறந்த ஒரு தேவ மனுஷன் கேட்குறான் பார்த்தீங்களா, அதில் நான் இருக்கிறேன். நான் அதுதான் தேவனுடைய சித்தத்தை செய்கிற இருதயம் உள்ளவன். ரமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2026 ஆண்டவர் எனக்கு தந்த மிகப்பெரிய பாரம், அவருடைய இருதயத்தை சுமக்கிற சிலரை அவருக்கு வேணும். ஆமென். அல்லனா நான் தேசத்தை அழிப்பேன். அப்போ தேசத்தில் வர்ற எல்லா அழிவுக்கும் காரணம் தேவனுடைய விருப்பம் செய்கிறவங்க இல்லாததுனால தான். வாசிக்கலாமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இந்த பகுதியை இன்டர்செஷன் பிரேயரை குறித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு வர்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனம் முதல் வாசிங்க. மனுபுத்திரனே, தேசத்தை பார்த்து, நீ தேசத்தை பார்த்து, சுத்தம் பண்ணப்படாத தேசம். ஒன்று சுத்தம் பண்ணப்படாத. ஏன் நான் தேசத்தை அழிப்பேன் ஆண்டவர் சொல்றார் தெரியுமா? ஒன்று சுத்தம் பண்ணப்படாத தேசம். அப்படின்னா தேசம் சுத்தம் பண்ணப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, தேசம் சுத்தம் பண்ணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து 2, கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத, கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் நடுவில் கட்டுப்பாடு பண்ண. பார்த்தீங்களா? அடுத்து தீர்க்கதரிசிகள். முதலாவது தேசம் சுத்தம் பண்ணப்படாதனால அந்த தேசத்தை அழிப்பேன். அடுத்த 2வது காரியம் தீர்க்கதரிசிகள். அது நடுவில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்காங்களாம்? கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ஜிக்கிற சிங்கம் இரை கவுகிறதை போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அது நடுவில் அநேகரை விதவைகளாக்கி விடுகிறார்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஊழியக்காரன், 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற ஊழியக்காரன், இவங்க 2 பேரையும் சென்னையில் பிரசித்தமானவர்களை நீங்கள் சிம்பிளாக எடுத்து பாருங்கள். கொஞ்சம் கிருபை வரங்களை பயன்படுத்தப்படுறவங்க அல்ல, அவங்கள குறித்து சொல்லலை. அல்லாதவர்கள் உண்மையிலே அவங்க பரிசுத்தவான்கள், அவங்க மறைஞ்சிருந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்க.
ஆனால் இந்த பப்ளிக்கில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களும் 10 வருஷத்துக்கு பின்னாடி இன்றைக்கி 10 வருஷத்துக்கு தாண்டி இருக்கிறவங்களையும் ஜஸ்ட் ஒன்று நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், டிசைன் பண்ணுங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆமேன் ஒரு சாதாரண மனுஷனாய் பஸ்ஸில் இறங்கி வந்து ஊழியம் செய்கிறவராக இருந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி ஃப்ளைட் இல்லைன்னா ஆள் போகவே மாட்டார். ஆமேன் அன்னைக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி ஆமேன் நார்மலாக ஒரு வண்டி இருந்தால் அதுக்கு பத்தாது, அதுவும் குறைஞ்சது ஆமேன் ஒரு என்னம்மா அதாவது இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். அன்னைக்கு ஆமேன் 250 ரூபாய்க்கு கிடைக்கிற லாட்ஜ் போதும் படுத்து தூங்குறதுக்கு. ஆனால் இன்றைக்கி குறைஞ்சது 10,000 ரூபாய்க்குள்ள லக்ஸுரி ஸ்டார் ஹோட்டல் இல்லைன்னா தங்க மாட்டேன். அன்னைக்கு ஆமேன் சாதாரணமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி ஷூட் இல்லைன்னா கீழே இருக்காது, நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பார். ஆமாம் இன்றைக்கி நல்ல வண்டி இருக்கும், நல்ல வீடு இருக்கும், நல்ல பணமும் இருக்கும், செல்வ திரட்சியும் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆள் இல்லை, 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஆள். ஆனால் இவங்களுக்கு கொடுத்த ஆத்துமாக்களை நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்கள், அவங்க இப்பவும் கஞ்சி குடிச்சிட்டு இருப்பாங்க. உங்கள் நிலைமை அவங்க நிலைமை மாறி இருக்கவே செய்யாது, ஆனால் இவங்க நிலைமை மாறிட்டு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ரைட் பர்சனா ராங் பர்சனா? ரைட் பர்சனா என்னன்னு தெரியுமா? ஆபிரகாமுடைய வீட்டில் வந்த புருஷர்களுக்கு அவன் கொடுத்தப்போ அவனுடைய பிள்ளைகளுக்கு வாரி கோரி கொடுத்தாரா. அப்படின்னா பாச ஸ்டீபனுடைய தகப்பன் விதைச்சார் பார்த்தீங்களேன், அந்த பலன் 100 மடங்காய் பாச ஸ்டீபன் அனுபவிக்கணும். அனுபவிச்சா பாச சாமுவேல் உண்மையுள்ள தேவ மனுஷன். ஹல்லேலூயா. அதுதான் தலைமுறைகள் மேலே உள்ள நீதின்னு சொல்கிறது. அப்படின்னா நீங்கள் அனுபவிச்சிருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறார்? ஆமேன் விலை உயர்ந்த பொருட்களையும் திரவியங்களையும் வாங்கிட்டு கணவனையும் மனைவியும் பிரித்து குடும்பத்தை விதவைகள் ஆக்கிட்டாங்க. யாரை குறித்து சொல்கிறார்? தீர்க்கதரிசியை குறித்து சொல்கிறார். அப்படின்னா உண்மையான தீர்க்கதரிசி சபையை இடிக்கிறவன் அல்ல, சபையை கட்டுகிறவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. ஆமென் சொல்லுங்க. ஒரு தீர்க்கதரிசி ஒரு சபைக்கு அனுப்பப்படுகிறான் என்றால் சபையை சீர்படுத்துகிறதற்கு அனுப்பப்படுகிறான், சீர்குலைக்கிறதுக்கு அனுப்பப்படலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தீர்க்கதரிசிகளினால நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு ஆண்டவர் தன்னுடைய வேதனையை சொல்கிறார், தன்னுடைய வலியை சொல்கிறார். ஆமென். தீர்க்கதரிசிகள் கட்டுப்பாடு பண்ணுறாங்க, அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இல்லை பெரும்பாலான தீர்க்கதரிசிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சர்ச்சில் ஒரு ப்ராஃபிட் வந்தால், சபையில் ஒரு ப்ராஃபிட் வந்தால் அவங்க முதல்ல யாரை என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? நல்ல பணம் உள்ள ஃபேமிலி யாருன்னு பார்ப்பாங்க. அந்த ஃபேமிலியை முன்னாடி கூப்பிட்டு A to Z எல்லாம் சொல்லி அந்த ஃபேமிலியோட ஒரு ஃபெல்லோஷிப்பை வச்சு அதுக்கப்புறம் மாதம் குறையாமல் ஒரு கலெக்ஷன் வச்சுடுவாங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு தீர்க்கன், ஒரு சாதாரணமான விசுவாசிகள் கூட ஒரு ஃபெல்லோஷிப் வச்சுருக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? சம்பன்னர்களோடு தான், பணக்காரங்க கூட தான் அதிகம் ஃபெல்லோஷிப்பை வச்சுருக்காங்களே தவிர பாவப்பட்டவங்களை மைண்டே பண்ணுறதில்லை. அது இல்லை தேவனுடைய ஊழியம். அதனால தீர்க்கர்கள்னால் நான் வேதனைப்படுறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறார், தீர்க்கதரிசிகள் எப்பவும் காம்ப்ரமைஸ், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு நோ ப்ராப்ளம். ஆமேன். அப்புறம் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு முன்னாடி வந்திருக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி உன் பெயரை பெருமைப்படுத்தி பூமிக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். அதுதான் காம்ப்ரமைசிங் ப்ராஃபசைஸ்ன்னு சொல்கிறது. ஆமேன். இதுதான் இன்னைக்கு நான் பார்க்குறேன். ஆமேன். முகத்தை பார்த்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்கிற தீர்க்கனை எனக்கு கிடைக்கல. அதனால காம்ப்ரமைசிங் ப்ராஃபட்ஸை தான் நான் பார்க்குறேன். அவங்க கட்டுப்பாடு பண்ணுறாங்க. அவங்க விலையுயர்ந்த பொருட்களையும் திரவியங்களையும் வாங்கி கொள்ளுகிறார்கள், வீடுகளை. அப்படின்னா இவங்க பெரிய சம்பன்னர்கள் ஆயிட்டாங்க, இவங்க பெரிய பணக்காரங்க ஆயிட்டாங்க, கொடுத்தவங்க ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று. அடுத்து ரெண்டாவது, அதன் ஆசாரியர்கள். இனி ஆசாரியர்களை குறித்து சொல்றார். அப்போ ஒன்று தீர்க்கதரிசிகள் என்ன நான் வருத்தப்படுறேன்னு சொல்றார். அடுத்து ரெண்டு, ஆசாரியர்களை குறித்து சொல்றார். வாசிங்க. அதன் ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்கி பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு கண்களை மூடிக்கொள்கிறார்கள். பாஸ்டரை குறித்து சொல்றார். அடுத்து பாஸ்டர்களினால நான் பாதிக்கப்படுதேன் ஆண்டவர் சொல்றார். ஆசாரியனுடைய வாயில் தேவனுடைய ஜனங்கள் வார்த்தையை தேடுவார்களாம். அப்படின்னா ஊழியக்கார வாயில் என்னதான் இருக்கணும்? வார்த்தை தான் இருக்கணும். ஏன் பிரதர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல, பாஸ்டர் கல்யாணம் அதனால வரல, பரவாயில்லை, என்ன காணிக்க போட்டுட்டு போங்க, அடுத்த வாரம் வந்துடுங்க, அடுத்த வாரம் காணல. ஏன் பாஸ்டர், ஏன் பிரதர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு காணலை, பாஸ்டர் பிள்ளைக்கு காது குத்த, மாமியார் மருமகளுக்கு காது குத்தா இருந்துச்சு, அதனால் போயிட்டு அதனால் வர முடியலை, பரவாயில்லை, என்ன காணிக்க போட்டுட்டு போங்க. அதுக்கு அந்த வாரம் சிஸ்டர் உங்களை காணல, எங்கே சிஸ்டர் போனீங்க? பாஸ்டர் மாமியாருக்கு மாமனார் இறந்து போயிட்டார், நான் அடக்க ஆராதனைக்கு போனேன், சரி பரவாயில்ல, அடுத்த வாரம் வந்துடுங்கண்ணே. ஒவ்வொரு வாரமும் இவங்க இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் அடுத்த வாரம்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரன் இல்லைன்னு அர்த்தம். அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். என் பிரதர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு காணலை, எனக்கு அந்த எக்ஸ்கியூஸ் இந்த எக்ஸ்கியூஸ், நோ எக்ஸ்கியூஸ் ஒன்றும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்த ஒழுங்காக வரலனா அவுட். நீ வரண்டா, சர்ச்சுக்கு வந்தால் ஒழுங்காக வந்துரு. சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலையா, நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. உனக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சில் பார்த்துருக்கணும். ஒன்று சண்டே ஆண்டவரை ஆராதிக்கிற நாள். ஓய்வு நாட்களுக்கு கண்களை மூடிக்கொள்ளுகிறவன் அல்ல ஊழியக்காரன், ஓய்வு நாட்களுக்கு கண்களை திறக்கிறவன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பாஸ்டர் நீங்கள் என்கிட்ட பேசுகிறது நம்ம கவனம். நான் 15,000 ரூபா ஒரு மாதம் டைத்து தரேன். நான் சொல்லுவோம் 15,000 ரூபாய்க்கு மேலே 1.5 லட்சம் ரூபாய் டைத்து தர சர்வ வல்லவர் பெரியவர். 15,000 ரூபாய்க்கு நான் கீழ்பட்டு இருக்கிறவன் அல்ல. சர்ச்சுக்கு வந்தால் ஒழுங்காக சர்ச்சுக்கு வா, இல்லைன்னா கிளம்பு. அதுதான் ஆசாரியன். ராமேன் சொல்லுங்க. அப்படி ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லலை, ஷாஜிமோன் சொல்லலை, ஆண்டவர் சொல்றார். இன்னொரு மாதிரியை முழிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொள்றாங்களாம். எதுக்கு? ஒண்ணு கூடி வாசிங்க ஆண்டி. என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளும். அப்படின்னா ஆராதனைக்கு வந்தாலும் வராட்டிலும் கவனிக்க மாட்டேங்காங்களாம். விடக்கூடாது பாஸ்டர், வந்தா ஒழுங்கா சர்ச்சுக்கு வா, நீ இல்லைன்னா 1000 ஆத்துமாக்களை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். ராமேன் சொல்லுங்க. சர்ச்சில் வந்தா ஒழுங்கா இருக்கணும், சர்ச்சில் வந்தா ஒழுங்கா ஆண்டவரை ஆராதிக்கணும். நீ பெரியவனோ சின்னவனோ ஐ டோன்ட் கேர், அது என்ன பாதிக்கிற விஷயமே அல்ல. காரணம் நான் உனக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்படவில்லை, தேவனுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் தம்முடைய வயலில், எஜமானன் தம்முடைய வயலில் நட்டிருக்கிற விருட்சத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்கும் வளம் போடுறதுக்கும் உரம் போடுறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் என்ன வச்சிருக்கிறார். என்னோட கடமை தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், கள்ள நுழையாம பாதுகாக்கணும். அது மட்டும்தான். பலனை தருகிறது என்னுடைய வேலை அல்ல, விருட்சத்தினுடைய வேலை. விருட்சம் பலன் தரலனா எஜமானன் சொல்வார், வெட்டிடாத, அதை எதுக்கு யூஸ்லெஸ் வச்சிட்டு இருக்க, அதை வெட்டிட்டு அதுக்கு பக்கத்துல மாங்காய் மரத்தை வை, 4 மாங்காய் பழம் கிடைக்கட்டும்னு சொல்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது எஜமானனுடைய வேலை, அது எங்களுடைய வேலை அல்ல. நாங்கள் விருட்சங்களுக்கு சேவை செய்ய அழைக்கப்படவில்லை, எஜமானனுக்கு சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கணக்கு போதிப்பிக்க வேண்டியது நாங்கள் எஜமானனுக்கு மட்டும்தான். அதனால சர்ச்சுக்கு வந்த ஒழுங்கோவோ அப்படின்னு சொல்றவன் தான் ஆசாரியன். என்ன ஒரு மாதிரி நீங்க பார்க்குறீங்க? நான் சொல்லலை, ஐ எம் a prophet, I prophesy now. ஊழியக்காரர்களை பார்த்து நான் சொல்வேன், ஊழியம் செஞ்சா ஒழுங்கா செய்யணும். ஆமென். கர்த்தருடைய நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கு நாம் கணக்கு கொடுக்க உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். கணக்கு கொடுக்க பாத்தியஸ்தர்கள், கணக்கு போதிப்பிக்க வேண்டும். அதனால நாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்.
ஆண்டவர் அதுக்கு தான் நம்மை அழைச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் ஆசாரியர்கள் ஓய்வு நாளுக்கு கண்களை மூடுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆத்துமா வரலன்னா ஏன் வரலன்னு விசாரிச்சிருக்கணும், வராததற்கு காரணம் கண்டுபிடிச்சிருக்கணும். சரியான காரணம் இல்லைன்னா மண்டையில் நாள் கொட்டவும் செய்யணும். உனக்கு இஷ்டம் இருந்தால் அடங்கி இரு, இல்லைன்னா போ. ஆனால் சர்ச்சில் இருந்தால் நீ ஒழுங்காக தான் இருக்கணும் அப்படின்னு தீர்க்கனை பார்த்து நீங்க சொல்லல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால நான் தேசத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்ப நான் சொல்றேன், பாஸ்டர் ஸ்டீவன், ஒரு ஆத்துமா அழிஞ்சு போனா அதுக்கு நீங்க தான் உத்தரவாதி. அடையாறுல தண்ணி போக்க வந்தா அதுக்கு நீங்க தான் உத்தரவாதி. அடையாறுல ஒரு சூசைட் நடந்தா, தற்கொலை நடந்தா அதுக்கு நீங்க தான் உத்தரவாதி. ஆமென். அடையாறுல ஒரு அழிவு நடந்தா அதுக்கு நீங்க தான் உத்தரவாதி அப்படின்னு நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ஆசாரியர்கள் தங்கள் கண்களை ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அப்புறம் வாசிங்காண்டி, அவர்கள் நடுவில் நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். அவர்கள் நடுவில் நான் கனவீனம் பண்ணப்படுறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நான் வர்றேன்னா, வரும்போது நீங்க என்ன கனப்படுத்தல, என்ன கனவீனம் பண்றீங்க அப்படின்னு சொல்றார். சிம்பிளா சொன்னா, ஆமென் ஆமென். 10 மணிக்கு ஆராதனைக்கு நம்ம 11:45 வர்றேன்னு சொல்லுங்களேன், வச்சுக்கோங்களேன். 10 மணிக்கே வந்து ஆண்டவர் இங்கே இருக்கிறார். நீங்கள் 11 மணிக்கு வர்றீங்க. ஆமென். 12:45 ஆராதனை முடியும். நீங்கள் 12:35 போயிட்டீங்க. நீங்கள் அவரை அபமானப்படுத்திட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். ராமேன் சொல்லுங்கள். இப்போ நானும் பாஸ்டர் ஸ்டீவனும் நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். இம்பார்ட்டன்ட் நானும் ஒரு மேட்ரு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் கண்டுக்கிடாமல் என் பேச்சை அல்ல தட்டிட்டு அவர் எழும்பி போகிறார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அவர் அபமானப்படுத்துகிறார் இல்லையா, என்ன கனவீனம் பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ அவங்களை ஆசீர்வதிக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு ஆண்டவர் வந்து இருக்கும்போது, அவர் தம்முடைய வார்த்தையோடும் தம்முடைய பிரசன்னத்தோடும் தன்னுடைய வரத்தோடு அவர் வந்து இருக்கும்போது உங்களை அங்கே காணலை. அப்போ நீங்கள் அவரை என்ன பண்ணுறீங்க? அதனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு வாரமும் என் ஜனங்கள் நடுவில் நான் என்ன பண்ணப்படுகிறேன்? கனவீனம் பண்ணப்படுகிறேன். அடுத்து, அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள். இல்லை ஆண்டி, அந்த வசனத்தை தானே வாசிங்க. ஆண்டி, ஆசாரியர்கள் ஓய்வு நாட்களுக்கு கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள். இல்லை ஆண்டி, அதுக்கு மேல இருந்து வாசிங்க ஆண்டி. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்றாங்க. அப்படின்னா என் வசனத்தை வசனமா போதிக்க மாட்டேங்காங்க. எழுதின வசனம் எழுதப்பட்டபடி போதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தகுந்தபடி அவங்க டீச் பண்றாங்க. வேதத்துக்கு அநியாயம் செய்றாங்க. என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குறாங்க. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் பாத்தீங்களா, வேறுபாடு காட்ட மாட்டேங்காங்க, செப்பரேட் பண்ண மாட்டேங்காங்க. அசுத்தம் உள்ளதற்கும் அப்படின்னா அர்த்தம், பிரதர் இது தப்பு, சிஸ்டர் இது தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றார். தப்பு பண்ணுனா அது தப்புன்னு தான் சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது எவ்வளவு பெரிய கொடி கொம்பனா இருந்தாலும் தப்புனா தப்புதான்னு சொல்லணும். அதுதான் தீர்க்கன், அதுதான் ஆசாரியன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆசாரியன் எங்கேயும் எந்த காம்ப்ரமைஸுக்கும் போகவே கூடாது. காரணம் ஆசாரியனை அபிஷேகம் பண்ணது சர்வ வல்லவர். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஊழியத்தின் பாதையில் 25 வருஷம் ஆச்சு. ஆமென். நல்லா இருக்கணும், கெட்டு போனணும், ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படல, ஐ டோன்ட் கேர். ஆனால் எனக்கு ஒரு காரியம் தெரியும், யாரையும் நான் ப்ளீஸ் பண்ண போனதே கிடையாது. ஆமென். எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. கர்த்தர் என்கிட்ட சொல்றது மட்டும்தான் என்னுடைய கடமை. ஆமென். அது பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சின்ன ஆளாக இருந்தாலும் சரி. ஆமென். அதில் எந்த வேறுபாடும் கிடையாது. அவர் சொல்றது ஆம்னா ஆம தான், இல்லைன்னா இல்லை தான். அதுக்கப்புறம் வேறொரு வார்த்தை இல்லை. அதனால பெரிய பணக்காரன் ஆகலை. ஆமென். பெரிய வீடும் கட்டலை, பெரிய நன்மையும் வரல. ஆமென். நானா சர்வ வல்லவர் என்னை வெட்கப்படவே இல்லை. இன்னைக்கும் ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்கிறார்.
ஒரு குறை இல்லாம கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால நான் சொல்றேன், ஆமென். நான் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ண வேண்டும். அசுத்தமானதையும் அல்லாததையும் வேறுபடுத்தி காட்ட வேண்டும். அப்படின்னா தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அதில் சரியில்லை அப்படின்னு சொல்லணும்னு ஆசாரியன் சொல்லாததுனால நான் வருத்தப்படுறேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ஈவன் ஒருவேளை இங்கேயும் பாஸ்டர் ஸ்டீபன் உங்களுக்கு நேர விரல் நீட்டலைங்கிறதுல ஆண்டவர் வருத்தப்படுறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காணலைன்னா ஏன் காணலைன்னு கேட்கணும்னு சொல்றார். எங்கள் அப்பா, நான் பையன், நோ காம்ப்ரமைஸ். நீ தான் இன்னைக்கு சபையினுடைய மெய்ப்பன், நீ தான் இந்த ஊழியக்காரன், உன் கையில் தான் ஆத்துமாக்களை தந்திருக்கிறேன். ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போனால் நீ தான் உத்தரவாதி. ஆமென். அப்பா பரலோகத்துக்கு போயிட்டார். அப்போ அந்த உத்தரவாதத்தை, மோசேக்கு கொடுத்த பொறுப்பை நான் யாருக்கு கொடுத்திருக்கிறேன்? ஜோஷுவாவுக்கு கொடுத்திருக்கிறேன். மோசே செய்யாததை செய்யறதுக்கு தான் ஜோஷுவாவை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணேன். ஆமென். இல்லைன்னா மோசையை கொண்டே அதை செஞ்சிருப்பேன் இல்லையா? 6,60,000 வேற எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினப்ப நான் சொன்னது மொத்தம் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு 6,60,000 ஜனத்தை ஆமென் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினப்ப இன்னைக்கு கணக்கு அனுசரித்து ஆமென் சுமார் 20 லட்சம் பேர் ஆமென் இருக்கணும். அன்னைக்குள்ள கணக்கு அனுசரித்து மேலே போயிருக்கும். அத்தனை ஆத்துமாக்களை புறப்பட பண்ணிட்டு இத்தனை பேருக்கு பாஸ்டரா இருந்துட்டு கடைசியில் அந்த கானானுக்கு பார்டர்ல வரும்போது ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், பார்த்தீங்களா மேலே வா. ஆமென். அந்த மேலே ஏறி பார்த்தியா அண்ணா, பார்த்தியா அந்த அதுதான் கானான், அதுதான் கானான். ஆனால் உனக்கு கூட அங்கே போகிறதுக்கு தகுதி இல்லை, உன் லைஃப்பை முடிச்சுட்டேன், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டார். மோசையை கூட கானானுக்கு கால் வைக்க விடலை, தூரத்திலிருந்து காட்ட தான் செஞ்சாரா. அப்புறம் காட்டிட்டு ஆமென் அவன் ஸ்தானத்தில் யோசுவா அபிஷேகம் பண்ணி யோசுவாக்கு எல்லாம் கொடுத்துட்டு மோசையை ஆண்டவர் தூக்கிட்டார், மோசையை அனுப்பிட்டார். மோசையை எடுத்துட்டு கீழே வந்தப்போ ஆமென் ஏன் இவ்வளோ அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்த ஆத்துமாக்களை நடத்தின அஸ் அ மிரக்கிள் ப்ராஃபட்டிக்கல் ஒர்க்கர் கானானுக்கு தானே போக முடியாமல் தூரத்திலிருந்து முடிச்சிட்டு அவ்வளோ பெரிய உத்தரவாதத்தை அடுத்து யோசுவாக்கு கொடுக்கிறார். பார்த்தீங்களா? ஆமென். மோசே அப்படி மோசே செய்த மாதிரி இல்லை ஜோஷுவா. இவன் ஒரு ஆத்துமாவை அற்புதங்களை செய்கிறதும் ஆத்துமாவை வெளியெடுக்கிறதும் செங்கடலை பிளக்கிறதும் ஆமென் பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறதும் இதெல்லாம் இல்லை, சிம்பிள். அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் வருது. பார்த்தீங்களா? தேசத்துக்குள்ள நுழைஞ்சி தேசத்தை பங்கு போட்டு கோத்திரம் கோத்திரமா பிரித்து அவங்களுக்கு அளந்து நிலத்தை விற்று ஒரு ஆளுக்கு கூடுதலாக இருக்கும், ஒரு ஆளுக்கு குறைவாக இருக்கும், எங்கேயாவது போட சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்போ ஜோஷுவா மேலே விழுந்த பாரம் மோசே சுமந்தது மேலே இல்லை, அதை விட பெரிய உத்தரவாதித்தத்தை ஜோஷுவாவுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு குறித்து என்ன சொல்றான்னு தெரியுமா? பலம் கொண்ட திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மோசையோடு கூட இருந்ததை போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். ஒரே ஒரு கண்டிஷன், மோசையிடமிருந்து நீ கேட்ட பிரமாணத்தை விட்டு வலப்புறமோ இடப்புறமோ சாயாதிருப்பாயாக. நான் எப்படி ஆண்டவரே சிறு பிள்ளை, மோசே எவ்வளோ பெரிய மிரக்கிள் ஒர்க்கர், மோசே விரல் கை நீட்டினா அடிக்கெடுத்து நீட்டினா செங்கடல பிளந்துச்சு, நீட்டினா அடைஞ்சிச்சு, ஆமென் உயர்த்தினா பேனு வந்துச்சு, ஆமென் தாழ்த்தா மாறி போச்சு, ஆமென் அடிச்சா ரத்தம் வந்துட்டு, திரும்ப அடிச்சா தண்ணி வந்துட்டு, எவ்வளவு பெரிய மிரக்கிள் ஒர்க்கர் மோசே. இந்த ஜனங்கள் எப்படியெல்லாம் கீழ்ப்படிஞ்சு பயந்து இருந்தாங்க. இவ்வளவு அப்படியுள்ள மோசேயே காணாம போனப்போ ஆமென் காலக்குட்டி எடுத்து அசோசியேட் பாஸ்டருக்கு தலைமைத்துவத்தில் அடுத்த சபையை தொடங்கின ஆட்கள் இவங்க. ஆமென் இவங்க முன்னாடி என்ன வச்சிருக்கீங்க, இவங்க எப்படி ஆண்டவர் ஏன் சத்தத்தை கேட்பாங்க, ஆமென் இவ்வளவு பெரிய பாஸ்டரை பார்த்த இவங்க என்னுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிவாங்க, இவ்வளவு பெரிய அற்புதங்களை கண்ட தேவ மனுஷனுக்கு ஆமென் கண்டு வளர்ந்தவங்க எனக்கு எப்படி கீழ்ப்படிவாங்க, நான் எப்படி ஆண்டவரே இந்த ஊழியத்தை முன்னாடி கொண்டு போவேன்னு கேட்டப்போ ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ இப்படியெல்லாம் இருன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்றார். பார்த்தீங்களா? இன்று இவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு அர்த்தம், நீ சின்ன பிள்ளைன்னு பார்க்காத, இவங்க ஜனங்கள்னு பார்க்காத, அவங்கன்னு பார்க்காத, இவங்களுக்கு முன்னாடி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஜோஷுவா, உன்னை அப்பாயின்மெண்ட் பண்றது நான், உன்னை அபிஷேகம் பண்றது நான், உன்னை செலக்ட் பண்ணது நான். என்னுடைய ஊழியக்காரனுக்கு நீ உண்மையா இருந்தாயே அடுத்த பொசிஷன் உனக்கு தான். அதனால
அதனால ஜோஷுவா, நீ தைரியமாயிரு, நீ பலம் கொண்ட திடமனதாயிரு, நீ திகையாது, நீ கலங்காது. நீ எங்க போனாலும் தேவனாகிய கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன். அப்பா இல்லைனாலும், அம்மா இல்லைனாலும், மனைவி இல்லைனாலும், கணவன் இல்லைனாலும், பெற்றோர்கள் இல்லைனாலும், பிள்ளைகள் இல்லைனாலும், தலைவர்கள் இல்லைனாலும், ஊழியர்கள் இல்லைனாலும், ஆத்துமாங்கள் இல்லைனாலும், நான் உன் கூட இருக்கிறேன். ஒரே ஒரு கண்டிஷன், நீ பிரமாணத்தை விட்டு மாத்திரம் வலப்புறமா இடப்புறமா சாயக்கூடாது. அடுத்த கேள்வி, இவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் சொல்றேன், மனுஷன் மேன்மைப்படுத்தினா ஒரு சீசன்ல தூக்கி வைப்பான், அடுத்த சீசன்ல தூக்கி கீழே தான் போடுவான். அதுக்கு மேலே நீங்கள் மனுஷனுக்கு நம்ம ஆரம்பத்தில் பாடினோமே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணா. நீங்கள் கவனிங்க, உங்கள் ஆயுசு நாட்களில் நீங்கள் யாருக்கெல்லாமோ வேண்டி எவ்வளவு நேரத்தை செலவழிச்சிருக்கீங்க. கடைசியில் பிரயோஜனம் என்ன? கறிவேப்பிலை மாதிரி தூக்கி வீசிட்டாங்க தானே, இல்லையா? நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கீங்க அந்த கம்பெனிக்காய், ஆமேன், அந்த ஸ்தாபனத்துக்காய், அந்த குடும்பத்துக்காய், இல்லை அந்த ஆட்களுக்காய், அந்த தலைவர்களுக்காய் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனால் உங்களை விட பெட்டரான ஒன்று வந்தப்போ தூக்கி வீசிட்டாங்க தானே, சிம்பிளாக தூக்கி வீசிட்டாங்க தானே. நம்ம வந்த பாதை, நம்ம நடந்த வழி, நம்ம செய்த காரியங்கள் ஒன்றுமே நினைக்கலையே, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க தானே. ஆனால் மறக்காதவர் தான். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம், மறக்காதவர் தான் அவர். அதனால தான் அந்த பாடல் எனக்கு இங்கே கேர்ன உடனே ஆண்டவர் இன்ஸ்பயர் பண்ணுறார். ஆண்டவர் கூட இருக்கிறது ஒன்றும் வீண் அல்லன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொன்னார், ஜோஷுவா நீ தைரியமாயிரு, உன்னை அழைச்சதுன்னா நான் உன்னை நடத்துவேன். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். உலகம் ஃபுல்லாக நம்ம கூட இல்லைனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தா அதுதான் பெருசு. உலகம் ஃபுல்லாக நம்ம கூட இருந்துட்டு ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆமேன். சிம்பிளாக சொல்கிறேன் பாஸ்டர் ஸ்டீவன், ஆமேன், உங்களுடைய தலைவர்கள், ஆட்கள், உங்கள் ஊழியங்கள், உங்கள் ஊழியர்கள், உங்கள் விசுவாசிகள், இவங்க எல்லாம் நல்ல பாஸ்டர்னு சொல்லும்போது ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரனேன்னு அழைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிச்சு கதை. ஆனால் இவங்க யாரும் நீங்கள் சரியில்லாத பாஸ்டர்னு சொன்னாலும் ஆண்டவர் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே அழைச்சா அதுதான் கிரேட்னு நான் சொல்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? நமக்கு பிரியப்படுத்த ஒரு இருதயம் இருக்குன்னா அது அப்பாவுடைய இருதயம் மட்டும்தான். அவரை மட்டும்தான் நம்ம பிரியப்படுத்தணும்னு சொல்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன், ஆசாரியர்களுடைய வாயில வேதத்தை தேடுகிற ஜனங்கள், ஆனால் ஆசாரியர்கள் வேதத்துக்கு அநியாயம் பண்ணுறாங்க. அவர்கள் நடுவில் நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். பரிசுத்தம் உள்ளதையும் பரிசுத்தம் இல்லாததையும், அசுத்தமானதையும் பரிசுத்தத்தையும் இவங்க வேறு பிரிக்க மாட்டேக்காங்க. ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் அதனால அவர்கள் நடுவில் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்றார். அடுத்து வாசிங்க. அதன் நடுவில் இனி பிரபுக்கள், அதன் நடுவில் உள்ள பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை போல இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள். பாத்தீங்களா? அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு ரத்தம் சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார். ரத்தம் சிந்துறாங்க, கொள்ளையிடுறாங்க பிரபுக்கள். அதனால பிரபுக்களினால், பணக்காரங்கனால நான் பாதிக்கப்படுறேன் ஆண்டவர் சொல்றார். அடுத்த நாலாவது காரியம் திரும்பவும் சொல்றார் பாருங்களேன். தீர்க்கதரிசிகள் அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து, எல்லாரும் சொல்லுங்க, அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆளு கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கொலை பண்ண ஆளை பார்த்து, ஆமேன் சகோதரனே, ஆமேன் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஆமேன் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு ஒரு தீர்க்கன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அது சாரமற்ற சாந்துன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நேர திருப்பி சொல்லணும், தம்பி நீ கொலை பண்ணிட்டு வந்திருக்க, நீ பண்ணது கொலை, அது தப்பு, நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறார் அப்படின்னு சொல்லணும். அதுதான் ரியலான ப்ராஃபஸி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி அப்படி வெள்ளன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன்,
எங்களை அடக்கம் பண்ணிடுவீங்க நீங்கள், அப்புறம் எங்களை வச்சிருக்க மாட்டீங்க. எரேமியா தீர்க்கதரிசி அப்படி தான் இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதான்? நான் சொல்கிறது அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் சாரமற்ற சாந்தை பூச கூடாது. வாசிங்க. தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து ஐயோ என் ஜனங்கள் அதிகம் பாதிக்கப்படுறாங்களாம். அவங்க கொள்ளையடிக்கப்படுறாங்க, இடுக்கண் செய்யப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அதனால நான் தேசத்தை அழிப்பேன். வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கிச்சா? ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை எசேக்கியேலோடு பகிர்ந்து கொள்கிறார். எசேக்கியேலோடு பகிர்ந்து கொள்றதுக்கு அவன் தன் இருதயத்தை திறக்கிற தெய்வ மனுஷனாக இருக்கிறார். அதனால இருதயத்தை திறக்கிறார். திறந்துட்டு ஆண்டவர் சொல்கிறார், தேசம் இப்படி கிடக்கு, அது நடுவில் தீர்க்கதரிசிகள் இப்படி இருக்கிறாங்க, அது நடுவில் ஆசாரியர்கள் இப்படி செஞ்சிட்டு இருக்காங்க, அது நடுவில் பிரபுக்கள் இரத்த வெறி பிடிச்சு அலைகிறாங்க. ஆமீன். அது நடுவில் உள்ள தீர்க்கதரிசிகள் கட்டுப்பாடு பண்ணி நான் சொல்லாததை சொன்னேன்னு சொல்லி சாரம் என்ற சாந்தை ஆத்துமாக்களுக்கு பூசி ஜனங்களை கொள்ளையடிக்கிறாங்க. என் ஜனங்கள் இடுக்கண் செய்யப்படுகிறார்கள். என் ஜனங்கள் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மனக்காயத்தில் இருக்காங்க, உடைக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வலியில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் என் ஜனங்கள் ஆமென் என்னை நோக்கி ஆமென் கூக்குரலிடுகிறார்கள். ஆமென். அவர்கள் உபத்திரவங்கள் என் கண்களுக்கு முன்னாடி வந்து நிற்க. எசேக்கியேலே, நான் எப்படி பார்த்துட்டு இருப்பேன்? நான் உண்மையுள்ளவனை நம்பி தான் தீர்க்கனா என்னை அபிஷேகம் பண்ணினேன். ஏன் சத்தத்தை என்னுடைய இருதயத்தை ஜனங்களுக்கு சொல்றதுக்கு தான் நான் ஒரு தீர்க்கனை அபிஷேகம் பண்ணினேன். ஆனால் அவன் பண ஆசை உள்ளவனாக இருக்கிறான். என்னுடைய ஆத்துமாக்களை என் இருதயத்துக்கு ஏற்றபடி நடத்துவான்னு சொல்லி தான் நான் ஆசாரியனை அபிஷேகம் பண்ணி வச்சேன். ஆனால் அவங்களோ ஆமென் என்னை கனவீனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன தலைமத்துவத்தை கனவீனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். என்னுடைய ஆமென் ஜனங்களை ஆளுவார்கள் சொல்தான் பிரபுக்களை நான் அதிகாரப்படுத்தினேன். ஆனால் அவங்களோ ரத்தம் சிந்தி ஆமென் ஆத்துமாக்களை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து கொண்டிருக்கிறாங்க. அதனால என் ஜனங்கள் மிகவும் உடைக்கப்பட்டிருக்கிறார்கள், காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய இருதயத்தின் வலி என்னை மிகவும் உபத்திரவப்படுத்துகிறது. அதனால நான் தேசத்தை அழிக்க போறேன். ஆனா அழிக்காம இருக்கணும்னா திறப்பில் நிற்கிறதுக்கு ஓர் ஆளை எனக்கு வேணும். ஓர் ஆளை நான் தேடுறேன். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஓர் ஆள் எழும்பினா கூட கர்த்தர் தேசத்தை அழிக்க மாட்டாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? எத்தனை பேர் சொல்வீங்க ஹல்லேலூயா? இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை ஒரு பட்டணத்துக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஓர் ஆள் போதும், ஒரு வீட்டுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு ஓர் ஆள் போதும், ஒரு திருச்சபைக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு ஓர் ஆள் போதும். ஓர் ஆள் இருந்தால் அந்த தேசத்தில் அழிவு வராதுன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா? நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தால் அந்த சபை பாதுகாக்கப்படும். நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தால் அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல ஜெபிக்கிற ஓர் ஆள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். சிலரெல்லாம் பார்த்தீங்களா ரொம்ப திமிரா பேசி நடப்பாங்க பார்த்தீங்களா? ஆமே நீ பார்த்துக்கோ பாட்டுக்கு சர்ச்சு வீடுன்னு இப்படியா அல்ல. ஆமே கஞ்சி குடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் ராத்திரி பகலாக இந்த பாடுபடுறதுனால தான் வீடு நல்லா போய்கிட்டு இருக்கு. அதனால உன் ஊழியம் சர்ச்சு, நீ சர்ச்சைக்கு போக்கோ. என் ஊழியம் சந்தை, அதனால நான் சந்தைக்கு போகிறேன். ஆமாம் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க பார்த்தீங்களா? ஆமேன். இவங்க 120 கிலோமீட்டர் வேகத்தில் பைக்கில் போகும்போது அந்த டிஎன்டிசி பஸ்ஸு பாஞ்சு வரும்போது அந்த வண்டிக்கு அடியில் போக வேண்டியது. ஆனால் அப்படி லெஃப்டில் திருப்பி பெருமூச்சு விட்டு இந்த கரை வந்து பெருமூச்சு விட்டு அப்பாடா என் டிரைவிங் திறமையில் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள பார்த்து சொல்லணும், ஐயா சாமி உன் டிரைவிங் திறமையில் தப்பல, சந்தையில் பிஸ்னஸ் உன் திறமையில் வளரலை, ஆமே உன் பொறுப்புனால வேலை கிடைக்கல, ஆமே உன்னோட திறமையில் உனக்கு ப்ரமோஷனும் வரல, வீட்டில் இருந்து இரவு பகல் நான் போராடிக்கிட்டு இருக்கிறனால கர்த்தர் உன்னை பாதுகாத்து வச்சிருக்கிறார்னு சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? செபிக்கிற நீங்க இருக்கிறதுனால தான் உங்க வீடு ஆசீர்வாதமாக இருக்கிறது. செபிக்கிற நீங்க இருக்கனால தான் உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. செபிக்கிற நீங்க இருக்கனால தான் உங்க பெற்றோர்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. செபிக்கிற நீங்க இருந்தனால தான் அந்த விபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கீங்க. செபிக்கிற நீங்க ஒரு ஆள் இருந்ததுனால தான் உங்க தேசம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. எவ்வளவு உபத்திரவங்கள், கண்ணீர், வேட்டையாடின நாட்கள் 2026 தொடங்கி இன்னைக்கு 23
நாள் தான் ஆகுது. 23 நாள் தாண்டினப்ப எத்தனை பேர் உலகத்தை விட்டு மாற்றப்பட்டுட்டாங்க, எத்தனை பேர் விபத்தில் சிக்கிட்டாங்க, எத்தனை பேர் மருத்துவமனையில கடுமையா எழும்ப முடியாத வியாதி படுக்கையில படுத்திருக்காங்க. ஆனா கர்த்தர் நம்மை ஆரோக்கியத்தோட வச்சிருக்கிறாரு, நம்முடைய குடும்பத்தை ஆரோக்கியத்தோட வைத்திருக்கிறாரு. அர்த்தம் யாரோ ஒருவர் உங்களுக்காக துறப்பிலே நிற்கிறார்கள் என்று. அவர்களுடைய முழங்கால் உங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென். Come on. ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தா அது திருச்சபைக்கு ஆசீர்வாதம்னு சொல்றேன். ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷி இருந்தா அது திருச்சபைக்கு ஆசீர்வாதம்னு சொல்றேன், அது பட்டணத்துக்கு ஆசீர்வாதம்னு சொல்றேன். ஜெபிக்கிற ஒரு ஆள் உங்க வீட்டில் இருந்தா அது உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம். அதுலதான் தேர பார நடக்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டு இருக்காங்க. ஆண்டவரை ஆராதிக்காம மனம் போன போக்கில் போயிட்டு விபத்து வராம பாதுகாக்கப்பட்டது அவனுடைய திறமை அல்லன்னு, நல்ல எஜுகேஷன் கிடைச்சது திறமை அல்லன்னு, வேலை கிடைச்சது திறமை அல்லன்னு. ஜெபிக்கிற ஒரு தகப்பன், ஜெபிக்கிற ஒரு தாய், ஜெபிக்கிற ஒரு ஊழியர். Come on church, ஒரு prayer anointing. கையை தட்டி ஆவியில நிரம்பி அபிஷேகம் வியாபரிக்கட்டும், அபிஷேகம் வியாபரிக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னை இறங்கட்டும். ஒரு ஜபாவி ஊற்றப்படட்டும், ஒரு ஜப வல்லமை ஊற்றப்படட்டும், ஒரு ஜப அக்கினி இறங்கட்டும், ஒரு ஜப அபிஷேகம் இறங்கட்டும். Come on church, ஆமென். அவங்க எப்படியோ இவங்க எப்படியோ I don't care. நான் ஜெபிக்க போறேன்னு சொல்லி எத்தனை பேர் எழும்புவீங்க? நான் ஜெபிக்க போறேன். என்னுடைய ஜபம் என்ற வீட்டை பாதுகாத்து வைத்திருக்கிறது, என்னுடைய ஜபம் என் பிள்ளைகளை பாதுகாத்து வைத்திருக்கிறது, என்னுடைய ஜபம் என் திருச்சபைக்கு தூணா இருக்கிறது. ஜெபிக்கிறவர்களை திருச்சபைக்கு வேணும், ஜெபிக்கிறவர்களை தேசத்துக்கு வேணும், ஜெபிக்கிறவர்களை ஊழியத்துக்கு வேணும். Come on, 2026 ஒரு intercession prayer anointing நம்மேல வியாபரிக்கட்டும். Come on, receive it anointing. Hallelujah. Amen. தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடுறேன். எனக்கு 1000 பேரெல்லாம் வேண்டாம், ஒரு ஆள் போதும். அவன் ஒரு ஆள் எனக்கு வேண்டி நின்னா நான் தேசத்தை விடுவிப்பேன். ஆமென் சொல்லுங்க. என்ன இன்டர்செஷன் ப்ரேயர்னா என்ன? ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி மற்றொரு ஆளுக்காக திறப்பில் நிற்கிறது தான் இன்டர்செஷன் ப்ரேயர், மத்தியஸ்த ஜபம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழில் என்ன சொல்லுங்க? பரிந்து பேசுகிற, எல்லாரும் சொல்லுங்க, பரிந்து பேசுகிற ஜபம். ஸ்தோத்திரம். நீங்கள் 21 நாளாக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் பேர் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வருவாங்க அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு வேண்டி. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வர்றானே அவனுக்கு வேண்டி நம்ம எதுக்கு ஜபம் பண்ணணும் அப்படின்னு என்னைக்காவது நினச்சிங்களா பாஸ்டர்? இல்லையே. எல்லா நாளும் ஆண்டவரே எங்கள் சர்ச்சில் வர்ற அத்தனை ஆத்துமாக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென். அவங்களுக்கு நல்ல வேலையை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல பலனை கொடுங்க. ஏன் இவருக்கு வேறு வேலை இல்லையாக்கும்? நான் என் மனைவியும் பிள்ளைகள் மாத்திரம் நல்லா இருந்தால் போதுன்னு நினச்சா காணாதா? ஆமென். எதுக்கு காலையிலையும் சாயங்காலமும் சாப்பாடு விடிஞ்சு ஆமென் ராத்திரி 12-1 மணி வரை முழங்காலில் நின்று தகப்பனே என் ஜனங்களை ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கட்டும். நான் சொல்கிறது ஒன்றும் கேட்கவே மாட்டேங்கிறான். ஆமென். நல்ல ஒரு பையனை பார்த்து கெட்டி வைங்க ஆண்டவரே. ஆமென். நான் ஒரு அட்மிஷன் எடுத்தேன், கேட்க மாட்டேங்கிறான். அவன் விரும்பினபடி தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆமென். இருந்தாலும் நீங்கள் ஒரு வழியை திறந்து கொடுங்க ஆண்டவரே. ஆமென். நான் எதிர்பார்த்த வீடு கட்டண அவங்க எதிர்பார்த்து தான் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுங்க ஆண்டவரே. நான் சொல்கிறது ஒன்றும் கேட்க மாட்டேங்காங்க, என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் அவங்களை ஆபத்து இல்லாமல் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படி பரிந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இந்த பரிந்து பேசுகிற ஜபம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி கர்த்தர் நம்மை பாதுகாத்து வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஊழியக்காரர் மேலே விழுந்த பரிந்து பேசுகிற ஜபம். இப்படி ஒரு 1000 வேறு சபையில் எழும்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேசம் விடுவிக்கப்பட்ட அர்த்தம். தேவனுக்கு தேவை ஒரு ஆள் பரிந்து பேசுகிறவன் வேணும். இந்த பரிந்து பேசுகிற ஜபாவி உள்ளவங்க, அந்த இருதய பாரம் உள்ளவங்க மட்டும்தான் ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்வார். நம்ம 20 நாள், இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? 19ஆ? இன்னைக்கு எத்தனாவது நாள்?
20வது நாள். இந்த 20 நாளும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கங்க. பார்த்தீங்களா, 20 நாளும் ப்ரேயர் பண்ணிக்க தானே. இந்த 20 நாளும் மூட்டை மூட்டையாக நீங்கள் ஆண்டோட்ட தானே கொடுத்துருக்கீங்க இல்லையா? என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், ஆமாம், என் பிள்ளைக்கு காது ஊற்று நடக்கணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு லோன் பாஸ் ஆக்கி தரணும், எனக்கு காய்ச்சல் சுகமாகணும், எனக்கு வழி திறக்கணும், என் வேலையில் ப்ரமோஷன் வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு 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 எனக்குன்னு தானே 20 நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க. ஆமேனா இல்லையா? ஆமேன். உங்களுக்கு தானே 20 நாளும் ஜெபம் பண்ணியிருக்கீங்க. இந்த 20 நாளில் ஒரு தடவையாவது ஆண்டவரே எனக்கு இந்த வலி இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த போராட்டம் இருக்குது, ப்ளீஸ் டாட் இப்படி நல்லா நீங்கள் போராடினீங்களே, ஒரு தடவையாவது ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா, ஆண்டவரே உங்கள் வருத்தம் என்ன, உங்கள் பாரம் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் சபையை குறித்து, என் ஊழியத்தை குறித்து, தேசத்தை குறித்து, அவங்கள குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எதை நினச்சி வருத்தப்படுத்திங்க. நான் இவ்வளோ பெயினில் இருக்கிறேன், ஆனால் உங்கள் பெயின் என்ன சொல்லுங்கள் ஆண்டவரே. அப்படி ஒரு நாள் கேட்ட யாராவது இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். உங்களுக்கா அப்படி ஆவேசமாக கை தூக்கிட்டீங்க, வெரி குட். உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரா அவரோட பாரத்தை? என்ன சொன்னார்? வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொன்னார். வெரி குட். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போமாவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே உங்களுக்கு வலி என்ன ஆண்டவரே. அவர் சொல்வார், நான் என்னென்ன காரியத்திலெல்லாம் வேதனையாக இருக்கிறேன், நான் அவங்களை எப்படி அழகப்படுத்துகிறேன்னு தெரியுமா, எப்படி ஆசீர்வதித்து வச்சேன்னு தெரியுமா, எப்படியெல்லாம் நடத்தினேன்னு தெரியுமா. ஆனால் இன்றைக்கி அவங்க என்னை இப்படி குறை சொல்லிகிட்டு இருக்காங்க, என்னை குறித்து அவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமேன். நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆமேன். எனக்கு நன்றி இல்லாதவங்களா அவங்க இருக்கிறாங்க, என்னை உபத்திரவப்படுத்திகிட்டு இருக்காங்க, என்னை வேதனைப்படுத்திகிட்டு இருக்காங்க. நான் இந்த வலியை யார்கிட்ட போய் நான் சொல்வேன்? தீர்க்கனே, நான் உங்ககிட்ட இல்லாமல் வேறு யார்ட்டையும் சொல்ல முடியாது. இருதயத்தின் பாரத்தை நான் ஷேர் பண்ண எனக்கு ஒரு ஆள் வேணும். காரணம் ஆசாரியர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், தீர்க்கதரிசிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், பிரபுக்களினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன். தேசம் உபத்திரவங்களுக்கு நடுவில் போயிட்டுருக்கு, என் ஜனங்கள் கண்ணீர் விட்டுட்ருக்காங்க, எனக்கு பயங்கர பெயினாக இருக்குது. ஆமாம். நான் என் இருதயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை தேடிட்டு யாரையுமே காண மாட்டேங்குது, நீயாவது எனக்காய் நிற்பாயா? அது ஆண்டவர் கேட்குற கேள்வி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதா, புரியுதா? ஹல்லேலூயா. ஆமேன். உங்கள் பாரத்தை எல்லாம் நான் கேட்குறேனே, ஏன் பாரத்தை யார் கேட்குறா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதான் பரிந்து பேசுகிற ஜெபம். அப்படின்னா அவருடைய வருத்தத்தை கேட்டுட்டு அதற்காக திறப்பில் நிற்கிறது. உங்களுக்கு விளங்கிச்சா? நான் நிற்கிறேன் ஆண்டவரே, அவங்களுக்கா நான் உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன், அவங்களுக்காய் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், அவங்க உங்களை வேதனைப்படுத்திட்டாங்க, நான் அவங்களுக்கா நான் ஜெபம் பண்ணுறேன். ஆமாம், நீங்கள் அவங்கள மன்னிச்சிருங்க, நீங்கள் அவங்கள காப்பாற்றுங்க, சாரி போட்டோம், அவங்களுக்கா நான் உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன். அப்படி சொல்கிறது தான் பரிந்து பேசுதல். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் வலியுள்ள இருதயத்தின் பாரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சர்வ வல்லவருடைய சத்தத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவருடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். என்ன இன்டர்செஷன் ப்ரேயர்னா என்ன? பரிந்து பேசுகிற ஜெபம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், சீக்கிரம் நான் முடிச்சிருந்தேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரை உள்ள வசனங்கள். ஆபிரகாம் வீட்டிலிருந்து புறப்பட்ட தேவனுடைய புருஷர்களில் 2 பேர் சோதோமுக்கு போகிறாங்க. சோதோமை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க, நான் ஜஸ்ட்டு சொல்லி போகிறேன். சோதோமை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சொல்லிட்டு போன உடனே ஆபிரகாம் தேவனோட திறப்பில் நிற்கிறான். இல்லை, தேவனோட திறப்பில் நிற்கிறான். நின்றுட்டு ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே 40 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை அழிக்க மாட்டேன். ஆண்டவரே 35, என்கிட்ட கோவப்படாதீங்க, நான் கொஞ்சம் கூடி பேசிக்கிறேன், 35 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிப்பீரா ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், இல்லை. திரும்ப கேட்குறான், என் ஆண்டவருக்கு கோபம் வராட்டு இருக்கட்டும், நான் புழு தூசி பொடி என்னால் நான் பேசுகிறேன், ஆமாம் திமிரு பிடிச்சிருவன்னு சொல்லிடாதீங்க, கொஞ்சம் கூடி நான் பேசுகிறேன். 30 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீர்களா ஆண்டவரே? பேசி 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 10 நீதிமான்கள் இருந்தால் கூட அந்த தேசத்தை
அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ அதுக்கு அர்த்தம் நீதிமான் இல்லைன்னு தானே அர்த்தம். என்னோட சிந்தனை இல்லை, 10 இல்லை, ஒரு நீதிமான் இருந்தால் கூட கர்த்தர் தேசத்தை அழிக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அந்த நீதிமான் நிமித்தம் கர்த்தர் தேசத்தை பாதுகாப்பார் இல்லையா? ஆமென். அப்படின்னா ஆபிரகாம் சோதோமை தேவன் அழிக்க போறார்னு சொன்ன உடனே, சோதோம் கடுமையான பாபத்தில் கிடக்கிற தேசம் இருந்தாலும் அந்த பட்டணத்துக்கு அவன் தரப்பில் நிற்கிறான். பார்த்தீங்களா? அழிப்பீங்களா ஆண்டவரே, அழிப்பீங்களா? எதுக்கு அதை கேட்டுட்டு இருக்கிறான்னு தெரியுமா? என்னோட சகோதரன் அங்கே இருக்கிறான் ஆண்டவரே. அவன் என்கிட்ட கோவப்பட்டுட்டு போனவன் தான், சண்டை போட்டுட்டு போனவன் தான், என் சொத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு போனவன் தான், என்னை பிரிச்சுட்டு போனவன் தான். ஆமென். என்னுடைய அன்பையும் என்னுடைய அரவணைப்பையும் பாசத்தையும் புரியாமல் போனவன் தான். இருந்தாலும் அந்த பட்டணத்தை அழிக்குமே, இரத்த உறவு அழிஞ்சு போயிருமே. ஆமென். அதனால லோத்துக்காக மாத்திரம் தேவனோட திறப்பில் நிற்கிறான். ஆண்டவரே, அந்த பட்டணத்தை அழிப்பீரா, அழிப்பீரே, அழிப்பீரா. அப்போ இது எது கேட்டுக்குது? ஒரு பட்டணத்துக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவ மனுஷனை காட்டுகிறது. ஆமென் சொல்லுங்க. நான் இன்னைக்கு காலையில் சொல்றேன், அடையாருக்காய் நீங்க திறப்பில் நிற்க வேண்டும், அடையாருக்காய் நீங்க ஜெபிக்க வேண்டும். முடிஞ்சா கொஞ்சம் தண்ணி எடுத்து ஆமென் அடையார் ஃபுல்லா தெளிச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். தேசம் சுத்திகரிக்கப்படட்டும். ஆமென். கொஞ்சம் தண்ணி எடுத்து வண்டியில பாட்டில் அடிச்சு இயேசுவின் ரத்தம்னு சொல்லி ஆமென் டேங்க்ல போய் தூசி அமர்த்துறதுக்கு ஊத்துறாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி தெருவா சபையா போய் ஊத்துங்க. அவனுடைய தேசம் சுத்திகரிக்கப்படட்டும், தேசம் அழிவிலிருந்து விடுவிக்கப்படட்டும். அவங்க ஜாதிகள் இருக்கிறாங்களோ, அஞ்ஞானிகள் இருக்கிறாங்களோ, விசுவாசிகள் இருக்கிறாங்களோ, அவிசுவாசிகள் இருக்கிறாங்களோ, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்களோ, ஆராதிக்காதவங்க இருக்காங்களோ, அதை நம்ம பார்க்கவே வேண்டாம். எங்களை இந்த பட்டணத்தில் வச்சிருக்கீங்க, எங்க பட்டணத்தை நீங்க அழிக்க கூடாது ஆண்டவரே, எங்க பட்டணத்தை நீங்க ரட்சிக்கணும் ஆண்டவரே. அப்படி 2026 நீங்க ஜெபம் பண்ணுனா, நான் உங்களை பார்த்து சொல்றேன், அடையாறுல உள்ள அத்தனையும் மிராக்கிள் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுக்குள்ள வரும்னா கையை தட்டி எத்தனை பேர் ஆமீன் சொல்வீங்க? ஆமீன். யார் தேசத்துக்காய் பிரயாசப்படுறாங்களோ, யார் தேசத்துக்காய் திறப்பில் நிற்கிறாங்களோ, அவங்க கையில தான் கர்த்தர் தேசத்தை கொடுப்பார். அல்லாதவங்க கையில தேசத்தை கொடுக்க மாட்டார்னு சொல்றேன். அவங்க கையில தான் ஆத்துமாக்களை கொடுப்பார், அல்லாதவர்கள் கையில ஆத்துமாக்களை கொடுக்க மாட்டார். கம் ஆன் சர்ச், நீங்க முதல்ல உங்க பட்டணத்துக்காய் திறப்பில் நில்லுங்க. அவங்க எங்களை உபத்திரப்படுத்துறாங்க, அவங்க எங்களை பரிகாசம் பண்றாங்க, அவங்க எங்களுக்கு தீமையை நினைச்சாங்க, அதனால அவங்க அழிஞ்சு போட்டோம், அவங்க அழிஞ்சு போறதுதான் நல்லது. நோ, நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. நம்முடைய இருதயம் அழிக்கிற இருதயம் அல்ல, உருவாக்குகிற இருதயம்னு சொன்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு? அதுதானே நம்முடைய இரட்சகர். அவர் என்ன சொன்னார்? சிலுவையில தன்னை கொடூரமாய் உபத்திரப்படுத்தும் பொழுதும், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் இவர்களுக்கு மன்னியும். அவங்க அறிவு கேடினால் அப்படி செய்யறாங்க. ஆனா அறிவுள்ள நாம் அவர்களை அழிக்க கூடாது, அவர்களை உருவாக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சரியா தேசத்துக்காய் திறப்பில் நிற்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா நான் தேசத்தை அழிக்க மாட்டேன். அடையார் காப்பாற்றப்படணும்னு விரும்புறீங்களா? உங்களை அடையாறில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அடையாருக்காய் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் சார்ட் எடுங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் மேப் கிரியேட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆமென். அந்த ஏரியாவுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. அங்கே இருக்கிற ஆத்துமாக்கள், அங்கே இருக்கிற சபைகள், ஆமென், அங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டு, அங்கே இருக்கிற தாலுகா ஆஃபீஸு, அங்கே இருக்கிற ஆமென் பஞ்சாயத்து, அங்கே இருக்கிற பார்ட்டி ஆஃபீஸு, அங்கே உள்ள தலைவர்கள், ஆமென், அங்கே உள்ள ஜனங்கள், எத்தனை பாப்புலேஷன், எத்தனை கடைகள், அதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆமென். இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஜெபம் பண்ணினீங்கன்னா 2027 ஒருவேளை அந்த இடத்துல இந்த ஒரு ஆத்துமா ஒரு இடத்துல இருந்து கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். ஒரு கடைக்காரன் வருவார், கண்டிப்பா வருவார். ஒரு ஜாதியன் வருவார், தெருவில் இருந்து ஒரு ஆள் வருவார். அந்த தெரு ஒரு ஜெப வீடாய் மாறும். அடுத்த சில ஆண்டுகளில் அடையார் முழுதும் சர்வ வல்லவரை அறிகிற தேசமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆமென். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்க ஒருவனை நான் தேடுகிறேன். அப்படின்னா முதல்ல பட்டணத்துக்காய் திறப்பில் நிற்கிற ஒரு தேவ மனுஷன். ஆமென். ஒரு ஆள் இருந்தால் கூட இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அசனம் பட்டணத்தை நீங்கள் அழிக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு திறப்பில் நிற்கிறான். ஸ்தோத்திரம். அடுத்து 2வது லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32 வசனம். சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா கொஞ்சம் நான் ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன். லூக்கா 22, 31, 32.
பின்னும் கர்த்தர் சீமோனே 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 இதோ கோதுமை சுளகினால் புடைக்கிறதை போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த இரண்டாவது காரியம், ஆமென், சீடனுக்காக திறப்பில் நிற்கிற தலைவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சிஷ்யனுக்காக, டிசைபிளுக்காக பரிந்து பேசுகிற லீடர், ஒரு நல்ல லீடர் திறப்பில் நிற்கிறவராக இருப்பார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை உங்களுக்கு விளங்கிச்சா? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் சீமோனே 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 இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறதை போல சாத்தான் உங்களுக்கு புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? சில நேரங்கள் பிசாசு ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாம நம்மை தொடவே முடியாது. ஒண்ணு நம்மளா கூட்டு வச்சிருக்கனால தான். உங்களுக்கு விளங்கிச்சா? பிசாசு உங்களை ரொம்ப போராடுறான்னா நீங்களா கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. அவனை நீ என் மச்சாடாவா என் கூடத்தில் உட்காருன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. அதனால தான் அவங்கள போட்டு போராடிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளையாக இருந்தால் ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாமல் பிசாசு உங்கள் பக்கத்தில் வர முடியாது. யோபுவையும் அவனுடைய வீட்டையும் சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார் இல்ல? பூமி முழுவதும் சுற்றி தெரிந்த பிசாசு சாத்தான் ஆமென் ஆண்டவர்டையும் போய் நின்னான். ஆண்டவர் கேட்டான், என் தாசனாக யோபு மேல் திருஷ்டி வைத்தாயோ? உடனே அவன் என்ன சொல்றான்? நான் எப்படி திருஷ்டி வைப்பேன்? நீ அவனுக்குரிய எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்கவில்லையா? கொஞ்சம் கையை நீட்டி தொடுறதுக்கு பர்மிஷன் தாங்க காட்டித்தாரேன். அப்ப பர்மிஷன் இல்லாம கிருபையுள்ள தேவனுடைய பிள்ளையை தொடவே முடியாதுன்னு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அர்த்தம் அவர் உங்களை அனுமதித்திருக்கிறார் நீங்க அந்த பாடுகளினூடாய் போறதுக்கு. அவர் உங்களை அனுமதித்திருக்கிறார் நீங்க அந்த வேதனையினூடாய் போறதுக்கு. அது எதுன்னு தெரியுமா? அவர் பிசாசுக்கு சேலஞ்சிங் ஏற்றெடுத்திருக்கிறார்னு அர்த்தம். உங்களுக்கு விளங்கிச்சா? ஏன்னா என் பக்தன் அவன் என்ன தள்ளி சொல்ல மாட்டான், அவன் என்ன விட்டு விலக மாட்டான், என் விசுவாசத்தை விட விலக மாட்டான். அவன் என் பிள்ளை, அவன் என்னை அபமானமாய் பேச மாட்டான். வேணும்னா நீ போடா, நான் உனக்கு சேலஞ்சா தோற, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா அவன் வாயினால் பாவம் செய்ய மாட்டான்னு நான் சொல்றேன். அப்படி என் பிள்ளைய குறித்து எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றேன்னு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சொல்றேன், சில பாடுகள் ஆண்டவர் அனுமதிக்கும் போது நோ மோர் கொஸ்டின்ஸ், கேள்வி கேட்க கூடாது. தேவன் ஒன்றும் தீமைக்காய் அனுமதிக்க மாட்டார். எதை செய்தாலும் நன்மைக்காய் அனுமதிக்கிறவர்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்வீங்க? கடன் பிரச்சனை வந்தா நன்மைக்கு, வியாதிகள் வந்தா நன்மைக்கு, உபத்திரவங்கள் வந்தா நன்மைக்கு, நிந்தனைகள் வந்தா நன்மைக்கு, பாடுகள் வந்தா நன்மைக்கு, இழப்புகள் வந்தா நன்மைக்கு. நம்ம வாழ்க்கையில எது வந்தாலும் அவர் அனுமதித்தால் அதை தீமைக்காய் செய்ய மாட்டார், அதை நன்மைக்காய் தான் செய்வார். ஒரு நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நீங்க ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. ஏன் ஆண்டவரே இப்படி செஞ்சீங்க அப்படி கேள்வி கேட்க கூடாது. அவர் சிலதை அனுமதித்திருக்கிறார், நம்ம அதை அனுபவிக்கணும்னு அனுமதித்திருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்றான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை. ஏன் ஆண்டவர் நமக்கு சிலதை அனுமதிக்கிறான்னு தெரியுமா? நம்மை உருவாக்குகிறதுக்கு. நான் சொல்றேன், தாவீது என்ன தப்பு பண்ணிட்டு சவுல் ஈட்டி எடுத்துட்டு பின்னாடி நடக்கிறான்? என்ன தப்பு பண்ணான் தாவீது? சவுலை பார்த்து, ராஜாவை சவுலை, உன் ஸ்தானத்தை நான் எடுக்க போறேன், உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னானா? இல்லை. ஆமீன். எப்படியாவது சவுலுக்கு கேடு விளைவிக்க போறான்னு சொல்லி ஆமீன் சவுல் கூடத்தில் 4 பேரை சொல்லி கொலைப்படி உண்டு பண்ணி சவுலை பிடுங்குங்க நான் ராஜாவாக்குறேன்னு சொன்னானா? இல்லையே. என்ன தப்பு பண்ணினா? கோலியாத்தை கொண்டான். இந்த சகோதரிகள் வாய் சும்மா இருக்காது பார்த்தீங்களா? உடனே அவங்க சொல்லிட்டாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது எல்லாத்துக்கும் கொலைப்பாக்குறாங்க. நீங்கள் தான் பார்த்து ராமேன் சொல்லுங்க. நீங்களா எங்களை தூக்கி மேலேயும் வைப்பீங்க, அப்புறம் நீங்களா கீழே எடுத்து போடவும் செய்வீங்க. ரெண்டும் செய்யறது நீங்க தான் பார்த்துக்கோங்க. ஆமேன். அதனால பாஸ்டர் இவங்க மேல கவனமா இருங்க. பாஸ்டர் இன்னைக்கு மெசேஜ் சூப்பரா இருந்துச்சான்னா நீங்க அப்படியே திருப்பிட்டு போயிருங்க. ஆமா பாஸ்டர் இன்னைக்கு எனக்கிட்டே குத்துனீங்க பாஸ்டர், வெரி குட், சூப்பர் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுங்க. வராமேன்னு சொல்லுங்க. இந்த குத்துனீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதான் நல்ல பிரசங்கம். பாஸ்டர் சூப்பரா சொல்லி பாத்தீங்களா, அடுத்த வாரம் கால் இழுக்கிறதுக்கு தான் நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். வரலையா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஸ்திரீகள் சும்மா இருக்காம சவுல மெருகேற்றி விட்டு கடைசியில் லைஃப் லாங் அவனை கொலை பண்றதுக்கே ஈட்டி எடுத்துக்கிட்டே நடக்கிறான் பார்த்திக்கோங்க பின்னாடி, இல்லையா? அவன் என்ன தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் அதை அனுமதித்தார். ஆண்டவர் அனுமதிக்க கூடாது தானே?
பட் அனுமதித்தார். அதனால தான் தாவீது சொல்கிறான், குகையில் பள்ளத்தாக்கில் ஆமென் புல்லை சாப்பிட்டுட்டு அங்கெங்கெல்லாம் படுத்திருக்கிறான். ஆனால் அப்பமும் தாவீது சொல்கிறான் பார்த்தீங்களா, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை இல்லையா. சொந்த பிள்ளை, வேற யாரா இருந்தாலும் சரி, சொந்த பிள்ளை கொலைவெறி தாக்கத்தோடு அப்பனை கொல்றது கூடி வர்றாங்க. ஆண்டவர் அனுமதிக்கிறார் பார்த்தீங்களா. ஏன் ஆண்டவருக்கு அடுத்த செகண்ட் ஒடிச்சு தூக்கி தூர போடக்கூடாதா, இல்லை வர விடாமல் தடைப்படுத்தக்கூடாதா, இல்லையா? செய்யலாம் இல்லையா? ஆண்டவர் செல்லதை அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறான்னு தெரியுமா? ஆமென். சாத்தானுக்கு சேலஞ்சில் அவர் நம்மளை ப்ரூவ் பண்ண விரும்புகிறார். ஆமென். என் பிள்ளை வாயினால என்னை தொட்டு சொல்ல மாட்டான். பிசாசு இப்போ என்ன சொல்லிட்டு வர்றான்னு தெரியுமா? ஏசு அந்த அவரை பாருங்க, அந்த அந்த அக்காவை பாருங்க, அவள் எப்படி 24 மணி என் தெய்வம் என் தெய்வம் என் தெய்வம்னு ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கிறா. ஆமென். என் தெய்வம் இங்கிறவன் எனக்கு ஆகாதவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதும். கொஞ்சம் ஒரு 50,000 ரூபா கடனை அனுப்பி கடன் அடைக்க முடியாமல் ஒரு 10 நாள் நீங்கள் அமைதியாக சைலண்டாக ஜபத்தை கேட்காம இருந்து பாருங்கள், அவளா பின்மாறி போகிறாளா இல்லையா அப்படிங்கிறத நான் காட்டித்தரேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சேலஞ்சு விட்டு நிற்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஏன் பிள்ளை என்ன தள்ளி சொல்ல மாட்டாள். எனக்கு தெரியும், நீ வேணா 10 இல்லை 20 நாள் எடுத்துக்கோ, அவளை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவள் விசுவாசத்தோடு வழிக்கு போக மாட்டாள் அப்படின்னு சேலஞ்சு பண்ணி ஆண்டவர் அனுமதிக்கிறார். நீங்க ஏன் ஆண்டவரேன்னு கேள்வி கேட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு ஜெயிச்சிட்டான். அடுத்த செகண்ட் அவங்க அந்த சிரிப்பான், பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களா, நான் கேட்டேனே, நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் பிள்ளை உங்கள் தங்க உங்கள் முத்துன்னு சொன்னீங்க, இப்போ அவள் சொல்கிறத கேட்டிங்களா? கேட்டிங்களா? இவ்வளோதான் நீங்களும் அவளும் தமிழில் உறவு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவான். அங்கே யார் வெட்கப்படுறா? நம்முடைய ஆண்டவர் வெட்கப்படுறார். நேர திருப்பி சொல்லணும், யோபு சொன்னதை போல, தேவனிடம் இந்த நன்மையை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்க கூடாதோ. கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு மாத்திர மகிமை உண்டாகட்டும். அவன் நாவினால் பாவம் செய்யவே, நான் வார்த்தையினால கூட என் தகப்பனை நான் வேதனைப்படுத்த மாட்டேன். அவர் அறியாம எனக்கு எதுவும் நடக்காது. எனக்கு ஏதாவது நடந்திருந்தா அது அவருக்கு தெரியும். அவர் தெரியாம எதுவுமே நடக்கவில்லை. சிலதை அவர் அனுமதித்திருக்கிறார், நான் அனுபவிக்கிறதுக்கு உத்தரவாதம் உள்ளவன். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டார் பார்த்துக்கோ, நீ உச்சங்கால் முதல் உள்ளங்கால் வரை பருக்களால் பாதிச்சுக்கோ, ஆனால் அவன் பிராணனை மட்டும், அவன் ஜீவனை மட்டும் தொட்டுறக்கூடாது. காரணம் அது எனக்குரியது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில நேரங்கள் ஆண்டவர் சிலதை அனுமதிக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை நம்மளை உருவாக்குகிறதுக்கு, நம்முடைய சரியை சுட்டி காட்டுறதுக்கு, சிலதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் சிலதை அனுமதிக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, தேங்க் காட்னு சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? 2010 வருஷம் ஆமென் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நினைக்கிறேன், ஐ திங்க். ஆமென். எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆமென். கோட்டை மெடிக்கல் காலேஜில் 30 மணிக்கூர் ஐசியூவில் இருக்கிறேன். அதுக்கு முதல் நாள் நான் சென்னையிலிருந்து தான் நான் ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போன அடுத்த நாள் தான் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆக்சிடெண்ட் ஆகி 30 மணிக்கூர் கோட்டை மெடிக்கல் காலேஜில் நான் ஐசியூவில் இருக்கிறேன். எத்தனை உறவுகள் தெரியுமா? ஆமென். அன்னைக்கு என் கூடத்தில் ஒரு 30-35 யூத்ஸ் உண்டு. என் கூடத்தில் என் கூட தான் படிப்பாங்க, என் கூட தான் சாப்பிடுவாங்க, என் கூடயே நடப்பாங்க. ஆமென். அப்படி இருக்கும். என் ஃபோன் ஒரு நேரம் கீழே வைக்க முடியாது, அவ்வளோ கால் வந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஆமென். ஜபத்துக்கு என் கூட தீர்க்கதரிசிகள் ஒரு பெரும் கூட்டம் என் கூட இருந்துச்சு. என் பாக்கெட்டில் ₹1 இருக்காது. 10 ரூபா வந்தால் அப்பம் செலவாயிரும். என்னை இத்தனை ஆட்கள் இருக்காங்களே. ஆமென். யாராவது பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டா உடனே எடுத்து கொடுத்துருவேன். ஆமென். அப்படி வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆகி ஆமென் நான் மரிக்கும் தருணத்தில் வந்தேன். வெளி உலகத்தில் நிறைய அபமானமான பேச்சுகள் உங்களுக்கு தெரியுமா? அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ஆமென், ஐ திங்க் 2010 வருஷம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ஆமென் நைட் 9:30 நம்ம தான் எனக்கு அந்த சம்பவம் நடக்குது. அதில் இருந்து ஆமென் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை ஒரு ஃபோன் கால் என் மொபைலுக்கு வரல தெரியுமா? ஆமென். 13 நாள் 13ஆம் தேதி வரைக்கும் மெடிக்கல் காலேஜில் நான் கோமாவில் இருக்கிறேன். அப்புறம் 13ஆம் தேதி அங்கே டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வந்தால் வெளியில் அபமானமான பல பேச்சுகளும். ஆமென். எங்கள் அண்ணனுடைய சர்ச்சு எங்களுக்கு அன்றைக்கி வீடும் இல்லை, அண்ணனோட சர்ச்சில் புல்பிட்டு, அதுதான் என்னுடைய படுக்கை அறை. ஆமென். வீட்டுக்கு கொண்டு போய் எங்கள் அண்ணன் தான் அன்றைக்கி என்னை மறைச்சி வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஒரு ஃபோன் நான் ஒரு நாள் எதிர்பார்ப்பேன். காலையில் எழும்பி இப்படி ஃபோனையே பார்த்துட்டு இருப்பேன், யாராவது கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். ஒரு ஃபோன் கால் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் எனக்கு வரல. பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன ஆச்சு, சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிங்களா, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை
அப்படின்னு ஒரு ஆள் கேட்கல. கூட இருக்கிற பாஸ்டர்ஸ் ஆகட்டும், சபை ஆகட்டும், உயிரே சபைக்கு வேண்டி கொடுத்துட்டு நிற்கிறேன். அந்த நாட்களில் எங்கள் சர்ச்சில் உள்ள அத்தனை பிள்ளைங்களுக்கு நான் தான் தகப்பேன். அவங்க ஸ்கூல் திறந்து அவங்களுக்கு நான் தான் புக்கு வாங்கி கொடுக்கணும், நான் தான் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கணும், நான் தான் அவங்களுக்கு அட்மிஷன் எடுத்து கொடுக்கணும். A to Z எல்லாம் நான் தான். ஆனால் அந்த சபை, அந்த ஆத்துமாக்கள், இந்த ஊழியர்கள், பின்ன ஒரு நேரம் ஃபோன் கீழே வைக்க முடியாது. அப்படி ஆட்கள் ஜெபம் பண்ண கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த நாட்கள் ஒரு ஆளுக்கும் ஜெபம் வேண்டாம். எத்தனை தீர்க்கதரிசிகள் தெரியுமா? ஒரு ஆள் கூட கூப்பிட்டு ஜெபம் பண்ணி என்னை தைரியப்படுத்தட்டும். நோ, ஆண்டவர் எனக்கு 3 மாதம் தனிமைத்துவத்தை அனுமதித்தார். அந்த பைபிள் நான் கொண்டு வரல, போன முறை நான் வச்சுருந்தேன். அந்த பைபிள் தான் என்னுடைய வேதம். நீங்கள் அந்த பைபிளை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல்லாக கண்ணீர்னால் நனைஞ்சிருக்கும். பைபிள் திறக்கும் போதெல்லாம் அழுதுகிட்டே தான் இருப்பேன். பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். விடிய காலை 2 மணி 3 மணி ஆயிரும் படுக்கிறதுக்கு. அப்புறம் காலையில் 8 மணி 9 மணி கிளம்பேன், திரும்ப ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். நைட் எல்லாம் அழுவேன், பைபிள் வாசிப்பேன். இதுதான் 3 மாதம். ஒரு செகண்ட் இன்னைக்கு விடையும் ஃபாஸ்ட்டாக நான் ஓடிக்கிட்டு இருந்த நாட்கள். ஒரு நேரம் நான் சும்மா இருந்த நாட்கள் இல்லை. 3 மாதம் அடைக்கப்பட்ட அறைக்குள்ளே ஊரை பேசுகிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாமல், எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் இருந்த அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எப்படி இருந்திருக்குன்னு. ஆனால் அந்த நாட்கள் எல்லாம் ஏன் ஆண்டவரே இப்படி செஞ்சீங்கன்னு நான் கேட்கல. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நன்மைக்காய் செய்கிறீங்க ஆண்டவரே. அப்போ நான் புரிஞ்சிட்டேன், எவ்வளவு பாஸ்டர்ஸ் இருந்தாலும் எவ்வளோ பிலீவர்ஸ் இருந்தாலும் எல்லாரும் டியூப்பு தான் விளங்கிச்சு எனக்கு. அன்னைக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், இவங்க எல்லாம் நம்மகிட்ட ஏதோ எதிர்பார்த்து தான் நிற்கிறாங்களே தவிர நம்முடைய உபத்திரவங்களை யாரும் கூட நிற்க மாட்டாங்க. அப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினேன், சர்வ வல்லவர் அல்லாமல் நம்ம கூடத்தில் யாரும், நம்ம நல்லா இருக்கும்போ நம்மளை எல்லாருக்கும் வேணும், நம்ம கெட்டு போனால் நம்மளை யாருக்கும் வேண்டாம், ஆனால் தகப்பனுக்கு நம்ம வேணுமே. வராமேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் ஆண்டவர் என் கூட பேசிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாள் நான் ஆண்டவர் கூட நெருங்கிறதுக்கு பழகினேன். டிசம்பர் 29ஆம் தேதி காலையில் முறை ஒரு கால் வருது. 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கால் வருது. பாஸ்டர் ஒரு மீட்டிங்க்கு வருவீங்களா பாஸ்டர்? நான் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் என்னை குறித்து ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? இல்லை பாஸ்டர், ஒன்றுமே கேள்விப்படலை. ஓ, அதனால தான் நீங்களும் கூப்பிட்ருக்கீங்க, இல்லைன்னா நீங்களும் கூப்பிட மாட்டீங்க, பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. அதுதான் என்னோட கால். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அடுத்த சில மாதங்கள் தாண்ட ஆண்டவர் உட்கார விடாமல் என்னை ஓட வச்சார். என்னை பரிகாசம் பண்ணின நிந்தித்த ஜனங்களுக்கு முன்னாடி பயங்கரமாய் உயர்த்திட்டார். அவங்களே நேர தலைகீழ மாற்றிட்டார் பிரச்சனையை. அப்பந்தான் எனக்கு ஒரு காரியம் தெரியும், சில காரியங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். சிலரை புரிஞ்சுக்கிடுறதுக்கு, சிலவற்றை புரிஞ்சுக்கிடுறதுக்கு ஆண்டவர் சிலதை அனுமதிக்கிறார். சொல்லுங்கள், ஒன்றும் தீமைக்காய் செய்யலை, எல்லாம் நன்மைக்காய் செய்கிறீங்கப்பா. அப்படி சொல்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து தேவையில்லாத கேள்வி கேட்டிருக்கீங்களா? சாத்தானுக்கு விட்டு கொடுத்துட்டீங்களா? ஆண்டவரை சாத்தான் அபமானப்படுத்துறதுக்கு ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டீங்களா? மன்னிப்பு கேளுங்க. சாரி லார்ட். நீங்கள் செய்தது ஒன்றும் தீமைக்காய் செய்ய மாட்டீங்க, எனக்கு ஏதோ கற்றுக் கொடுக்கறதுக்கு, என்னை உருவாக்குறதுக்கு நீங்கள் சித்தம் வச்சுருக்கீங்க. யார்கிட்ட இல்லாமல் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். நான் சொல்கிறது தீர்க்க தரிசன சத்தம்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலே உங்கள் தலையெல்லாம் தொட்டு சொல்ல வேண்டாம். ஆண்டவர் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டோட சொல்லுங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் ஒன்றும் தீமைக்காய் செய்யாத தேவன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லாம் நன்மைக்காய் அனுமதிச்சிருக்கீங்க. இனி ஒரு கேள்வி நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே. அப்படி சொல்றவங்க கையை தட்டி சில நிமிடங்கள் அப்பாட்ட சொல்லுங்க பார்க்கலாம், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்க கணவன், ஆண்டவர் சொல்லிதான் உங்களுக்கு கணவனை தந்தார், ஆனா உங்க கணவன் அப்படி சொல்லிட்டார். ஆண்டோட கேள்வி கேட்டீங்க தானே? உங்க குடும்ப வாழ்க்கை குறித்து ஆண்டோட கேள்வி கேட்டீங்க தானே? உங்க அப்பா அம்மாவுக்கு ஆண்டவர் தான் உங்களை கொடுத்தார், ஆனா நீங்க அவங்களை குறித்து கேள்வி கேட்டீங்க தானே? உங்களுக்கு ஆண்டவர் தான் ஊழியத்தை கொடுத்தார், ஆனா ஆண்டோட்ட நீங்க கேள்வி கேட்டீங்க தானே? இன்னைக்கு பகல் சொல்லுங்க, சாரி லார்ட், என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம கேட்டுட்டேன். என் லைஃப்ல நீங்க ஒரு நாளும் தீமைக்காய் செய்ய மாட்டீங்க. எதிர்காலம் லேட் ஆகுதா, அதுக்கு பின்னாடி ஒரு காட்ஸ் பிளான் இருக்குன்னு சொல்றேன். ஊழியத்துல வறட்சி இருக்கா, அதுக்கு பின்னாடி ஒரு காட்ஸ் பிளான் இருக்குன்னு சொல்லுங்க. எதிர்பார்த்த டைம்ல ஒரு அற்புதம் நடக்கலையா, அதுக்கு பின்னாடி ஒரு காட்ஸ் பிளான் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கலையா, அதுக்கு பின்னாடி ஒரு காட்ஸ் பிளான் இருக்குன்னு நான் சொல்றேன். தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அவருடைய
நம்முடைய திட்டம் தான் நடக்கும். நம்முடைய திட்டம் நடக்கிறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்ற வழிகளும் அல்ல. வானங்கள் பூமிக்கு மேல் உயர்ந்திருக்கிறதை போல உங்களை குறித்த நினைவுகளும் வழிகளும் உயர்ந்திருக்கிறது. நீங்க நினைச்சதல்ல, நான் நினைச்சிருக்கிறது. அதனால சர்வ வல்லவர் சொல்றார், என்னுடைய நினைவுகள் நடக்கிறதுக்கு உன்னுடைய நினைவுகளை நான் அபத்தமாக்கிட்டேன். ஹalleluya. நீ உன்னுடைய திறமையில, உன்னுடைய கழிவில, நீ உன்னுடைய டேலண்ட்ல, உன்னுடைய பெருமையில நான் இதை செய்தேன் சாதித்தேன்னு சொல்லக்கூடாது. நீ 100% என்ன டிபெண்ட் பண்ணி நிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உன் விசுவாசத்தை கேள்வி கேட்கிறதுக்கு, உன் ஊழியத்தை கேள்வி கேட்கிறதுக்கு, உன் பரிசுத்தத்தை கேள்வி கேட்கிறதுக்கு, உன் அபிஷேகத்தை கேள்வி கேட்கிறதுக்கு சாத்தான் என்கிட்ட உத்தரவு கேட்டான். நான் சேலஞ்சு விட்டேன். என் பிள்ளை விசுவாசத்தை விட விலக மாட்டார், அவன் எனக்கு எதிராக பேச மாட்டார், அவன் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து விலக மாட்டார், அவன் ஜெபத்தை நிறுத்த மாட்டார், அவன் ஊழியத்தை நிறுத்த மாட்டார். எனக்கு தெரியும். நான் சேலஞ்சு விட்டுதான் நான் அதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். கமான், இந்த பகல் யாரையோ கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். ஹௌரபா ஷகனதனா அசம்பல கல்மன மகதனி யா கல்மன ரபதனி. ஆண்டவரால முடியும் சிஸ்டர், ஆண்டவரால முடியும் பிரதர். நீங்க வேண்டான்னு சொன்னா மாற்ற முடியும், நோ சொன்னா முடியும், எடுத்துருங்கன்னு சொன்னா எடுக்க முடியும், செஞ்சிருங்கன்னு செய்ய முடியும். ஆனா அவர் செய்யாததற்கு காரணம் பொன்னை புடமிடுகிறதை போல உங்களை உருவாக்கி சுத்த பண்ணாய். அதற்கு பின்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறுத்துறதுக்கு கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால் தான் தாவீது சொன்னான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை. நமக்கு வர்ற ஒவ்வொரு உபத்திரவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, நம்மை உருவாக்குற. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு, சொல்லுங்க நன்றின்னு சொல்லுங்க, சொல்லுங்க. அப்படி சொல்ல முடிகிறவங்க சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை விளங்கிச்சா? ஸ்தோத்திரம். சாத்தான் உரிமை கேட்பான். சாத்தானுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஆண்டவர் ஒன்றும் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாமல் சாத்தான் தொட அனுமதிக்க மாட்டார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருந்தா அவர் பெர்மிஷன் கொடுத்துருக்கிறார்னு அர்த்தம். அவர் பெர்மிஷன் கொடுத்துருக்கிறார்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு அர்த்தம். அந்த பிளான் சக்ஸஸ் தான் ஆகும். வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம், தெளிவுபடுத்துவார். நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கட்டுமா? ஏன் பேதுரு தேவண்டிய அப்போஸ்தலன் தானே, தேவண்டிய மனுஷன் தானே பேதுரு. ஏன் பேதுருவை சிறைச்சாலைக்கு போக ஆண்டவர் அனுமதிக்கணும்? ஆண்டவருக்கு காப்பாற்றக்கூடாதா? ஏன் சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கணும்? சிறைச்சாலைக்கு போனதுனால தான் ஜீவனுள்ள தேவன் யாருங்கிறத தெளிவட்ட முடிஞ்சு இல்லையா? பவுல் ஒரே ஒரே கடிந்து கொள்ளதில்லை, ஒரு குறிச்சொல் ராவியை ஃபுல்லாக கடிஞ்ச தேசத்தை ஃபுல்லாக விடுவிச்சிட்டான். பவுல் தேவனுக்குள்ளே செய்த தேவ பக்தன். அவனை ஏன் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து சிறைச்சாலைக்கு ஆண்டவர் அனுமதித்தார்? சிறைச்சாலையில் அனுமதித்ததான தானே ஒரு சிறைச்சாலை தலைவர் ரட்சிக்கப்பட்டார் இல்லையா? இல்லைன்னா ரட்சிக்கப்படுவானா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறோம். ஏன் யோசேப்பு ஆண்டவர் அனுமதிச்சார்? ஹலோ, என் கூட இருக்கீங்களா நீங்கள்? ஏன் யோசேப்பு அனுமதி? யோசேப்பு என்ன தப்பு பண்ணிட்டு சிறைச்சாலைக்கு போனா? சிஸ்டர் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? சங்கடமா? ஆண்டவர் பேசுகிறாரோ? வெரி குட், ஹல்லேலூயா. இல்லை, யோசேப்பு என்ன தப்பு பண்ணிட்டு யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனான்? பாவம் பையன், இவன் உருமுண்டை பிடிச்ச உடனே முண்டை கூட விட்டுட்டு ஓடி போயிட்டான். தப்பு பண்ணது இல்லை, அவ்வளோ நல்ல பிள்ளை. அந்த பிள்ளையை ஏன் ஆண்டவர் சிறைச்சாலையில் அனுமதிச்சிருக்கணும்? அவன் யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனாதான் பிரதானியாக ஏறி வர முடியும் இல்லையா? இல்லைன்னா பிரதானியாக ஏறி வர முடியாது. அப்போ ஆண்டவர் கடத்தி விடுற பாதைகள், ஹலோ, யார்ட்டையும் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அனுமதிக்கிற பாதைகள், தேவன் அனுமதிக்கிற பாதைகளை நமக்கு தடைப்படுத்த எந்த உரிமையும் கிடையாது. அதுக்கு பின்னாடி அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், அவருக்கு ஒரு காட்ஸ் பிளான் இருக்கும். அந்த பிளானை நிறைவேற்றுறதுக்கு அதை அவர் அனுமதிக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
அதனால இன்னைக்கு காலையில நான் சந்தோஷமா சொல்றேன், ஆமென். தேவன் செய்கிறது ஒன்றும் தீமைக்காய் அல்ல, தேவன் செய்கிறது எல்லாம் நன்மைக்காய் தான் செய்கிறார்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு அப்பாவுக்கு ஆமென் சொல்வீங்க? சொல்லுங்க. உங்களுடைய உபத்திரவங்கள், நீங்க அனுபவிக்கிற நிந்தனைகள், நீங்க போகிற அபமானங்கள், நீங்க அனுபவிக்கிற தனிமை, நீங்க சந்திக்கிற வேதனை, கடன் பிரச்சனை, வியாதி, வறுமை, ஆமென், இது ஒன்றும் தீமைக்கு அல்ல பாஸ்டர், தீமைக்கு அல்ல சிஸ்டர், தீமைக்கு அல்ல அங்கிள், தீமைக்கு அல்ல ஆண்டி, தீமைக்கு அல்ல தேவனுடைய பிள்ளையே, தீமைக்கல்ல, தீமைக்கல்ல, சகலமும் தேவன் நன்மைக்காய். அப்படி சொல்றவங்க ஆமென். ஹல்லேலூயா. சாத்தான் உரிமை கேட்டான். உடனே ஆண்டவர் சொல்றார், நான் உன் விசுவாசம் போய் போகாமல் இருக்க உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் மாத்திரம் வேண்டிக் கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு சீமோனை இல்லாமாக்கி இருப்பான். அப்படின்னா ஒரு தலைவன் தன்னுடைய சீஷனுக்காய் திறப்பில் நிற்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. as a நல்ல லீடர், as a லீடர், நீங்க ஒரு நல்ல லீடர் உங்க கீழே உள்ள டிசைபிள்காய் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக்கணும். உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் ஸ்டீவன், நீங்க இன்னைக்கு ஒரு லீடர், உங்க கீழே நிறைய லீடர்ஸ் ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்க ஒரு லீடர், ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயங்காலமும் நீங்க உங்க லீடர்ஸுக்காக ஜெபம் பண்ணணும். காலையில் ஜெபம் பண்ணணும், சாயங்காலம் ஜெபம் பண்ணணும். ஏன்னு தெரியுமா? இந்த லீடர்ஸுக்குள்ள தான் பிசாசு எப்போ நுழைவான் பார்த்துக்கோங்க. பிசாசு நுழைஞ்சு நம்மளை மைண்டை அட்டாக் பண்ணுவான். அதுவும் அவன் வந்தால் போன ஆட்களை கண்டுக்கிடவே மாட்டான். நம்ம கூட்டத்தில் வலது கை இருக்கான் பார்த்துங்களேன், அவங்கள தான் பிடிச்சிருப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கணும். அவங்களுக்கு தான் நம்ம நல்லா தெரியும் பார்த்துக்கோங்க. அதனால் இந்த சர்க்கரை முத்துமா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள தான் திடீர்னு பிசாசு ஏறி ஆமாம் நம்மளை போட்டு வாங்கிடுவான். அதனால ஒவ்வொரு நாளும் லீடர்ஸுக்காக ஜெபம் பண்ணணும். பிசாசு நுழையாமல் பாதுகாங்க ஆண்டவர். அவங்களுக்கு கீழ்ப்படுதலை கொடுங்க, ஒத்துழைக்கிற மனோபக்குவத்தை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஒரு நல்ல லீடர் தன்னுடைய டிசைபிள்காய் பரிந்து பேசுவார். அடுத்து மூணாவது காரியம், ஆமேன், யாத்திராகமம் ஆமேன் 17ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரை உள்ள வசனம். ஆமென். யோசுவாவின் தலைமைத்துவத்தில் கீழே யுத்தம் நடக்கிறது. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் போய் தேவனுடைய கோலையை பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு போதும் கீழே வாசிச்சுக்கோங்க, பிறகு நீங்க வாசி பார்த்துக்கோன்னு சொல்லி போறேன். இங்க கவனிங்க. அமலேக்கியரோடு யுத்தம் பண்றதுக்கு யோசுவாவுக்கு ஆமென் மோசே உத்தரவாதம் கொடுக்கிறார். நீ போய் யுத்தம் பண்ணு, நான் மலை மேலேறி கோலை பிடித்து மலை உச்சியில கையை உயர்த்தி நிற்பேன். அப்படி மோசே மலை உச்சியில இப்படி கையை உயர்த்தி நிற்கிறார். மோசேயுடைய கை உயரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறார்கள், மேற்கொள்கிறார்கள். மோசேயுடைய கை தளரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போகிறார்கள். இதை பார்த்த உடனே ஆரோனும் ஊரும் மலை மேலேறி ஒரு கல் எடுத்து மோசையை உட்கார வச்சு 2 பேர் 2 பக்கத்தில் நின்று மோசையினுடைய கரத்தை தாங்கி பிடித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நல்ல டிசைபிள் தன்னுடைய தலைவனுடைய கரத்தை தாங்குகிறவனாயிருக்கிறான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. தாக்குகிறவன் அல்ல, தாங்குகிறவன். ஆனா இன்னைக்குள்ள டிசைபிள் எல்லாம் தாக்குகிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க. தாங்குறவங்க இல்லை, தாக்குறவங்க. அது எப்படி? நேற்றுக்கு வந்த அவனுக்கு சமயம் கொடுக்கலாம், எனக்கு டைம் தரல, என்ன பார்த்துட்டு சிரிக்கவும் இல்லை, கையும் தரல. ஆனால் அவரை பார்த்துட்டு என்ன சிரி, என்ன கை கொடுப்பு பாருங்கள். ஆமாம், நேற்றுக்கு வந்த அவங்க கூட என்ன பாசம், இத்தனை நாளும் கூட இருந்த என் கூட ஒரு பாசமும் இல்லை, ஒரு இடுப்பு ஒரு இதுவும் இல்லை இவருக்கு. எப்பவும் அவருக்கு அந்த பக்கம் தான் ஏதோ ஒரு சாய்வு, இந்த பக்கம் காணவே. என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க? இப்படி நடந்துகிட்டு இருக்குதோ இங்கே. நான் சொல்லுறதை பார்த்து நீங்கள் அப்படி பார்க்குற பக்கம் எனக்கு அப்படி தெரியுது. இதுதானே நார்மலாக சொல்லுவாங்க நம்ம, இல்லையா? அதனால நமக்கு பயங்கர பெயினாக இருக்கும். இதுதான் தாக்குதல். அதனால ஒன்றில் அவனை இல்லாமாக்கணும், இல்லைன்னா இவரை இல்லாமாக்கணும். இந்த 2 தலைவர்களும் சரியில்லை, ஏன் இடத்த காலி பண்ணிடுவாங்க போலுக்கு. அதுதான் தாக்குதல். தாக்குகிற டிசைபிள் அல்ல, தாங்குகிற டிசைபிளாக இருக்கணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை விளங்கிச்சா? அதுக்கு அர்த்தம் உங்கள் ஊழியக்காரனுடைய கை உயர்ந்திருந்தா உங்கள் கை உயர்ந்திருக்கும். உங்களோட ஊழியக்காரனுடைய கை தளர்ந்தா உங்கள் கை தளரும். ஊழியக்காரன் ஆரோக்கியமாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க.
ஊழியக்காரன் வியாதியில படுத்தா நீங்க வியாதியில படுப்பீங்க. ஊழியக்காரன் வேதனையோடு இருந்தா நீங்க வேதனைப்படுவீங்க. ஊழியக்காரன் சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஊழியக்காரன் ஆசீர்வாதமா இருந்தா அது சபைக்கு ஆசீர்வாதம், சபை ஆசீர்வாதமா இருக்கும். ஊழியக்காரன் வறுமையில் இருந்தா சபைக்கு அது வறுமையா இருக்கும். ஊழியக்காரன் உபத்திரவத்தில் இருந்தா சபை உபத்திரவப்படும். ஊழியக்காரன் நல்ல மெண்டல் இருந்தா உங்களுக்கும் நல்ல மெண்டல் உண்டாகும், நல்ல மனோநிலைமை உண்டாகும். புரிஞ்சா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிளாட்ஃபார்முக்கு வரும்போது ஊழியக்காரன் ஹாப்பியா வரணும், வேதனையோட வரவே கூடாது. ஊழியக்காரன் வருத்தப்பட்ட அது சபையினுடைய வருத்தம். ஊழியக்காரன் சந்தோஷமா இருந்தா சபையினுடைய சந்தோஷம். ஆரோனும் ஊரும் மோசேயின் கையை தாங்கி பிடித்ததை போல தாக்குகிற தலைவர்களாயிட்டல்ல, தாங்கி பிடிக்கிற தலைவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றட்டும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் நல்ல டிசைபிள். உங்களுடைய தலைவனுக்காய் நீங்கள் பரிந்து பேச வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு நம்ம யூடியூபை திறந்தான், ஃபேஸ்புக்கை திறந்தான். ஆமென். நம்ம ஊழியர்களை குறித்துள்ள பெரும் விமர்சனங்க வீடியோகள் தான் அதிகம் பார்க்கலாம். அது ஒரு இந்துவா போட்டிருக்கான்னு பார்த்தா நோ, பாவம், அவங்க அந்த பக்கமே திரும்பினது கிடையாது. ஒரு முஸ்லீமா போட்டிருக்காங்கன்னு பார்த்தா நோ, அந்த பக்கமே அவங்க திரும்பினது கிடையாது. பின்ன இது யார் போட்டிருக்கா? கிறிஸ்தவன் தான் போட்டிருக்கிறான். அதுலயும் கிறிஸ்தவன் யாருன்னு பார்த்தா அது ஏதாவது ஒரு ஆவிக்குரியவனா தான் இருப்பான். ஆமென். ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போறவனா தான் அவன் இருப்பான். ஆனா அந்த வீடியோ போட்டு என்ன கிளி பாஸ்டர்ஸை கிழிச்சு வாங்குறாங்க சோத்துறோம். ஆமென். நான் கேட்கிறேன், ஆமென், இவ்வளோ கிளி கிழிக்கிறீங்களே, ஒரு நாளாவது அந்த ஊழியக்காரனுக்கா நீங்க ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? என்ன பேச மாட்டேங்க? ஹல்லேலூயா. அது நடக்கக்கூடாது, அவர் அப்படி செய்யக்கூடாது, நீங்க ஜெபம் பண்ணீங்களா? இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு செகண்டில் ஒரு தேவ மனுஷன் நம்ம இல்லாமாக்கிடலாம், கெடுத்துடலாம், அழிச்சிடலாம். ஆனால் அவன் சுவிசேஷம் சொல்லி மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து வசனம் கற்றுக் கொடுத்து அவனை ஒரு தேவ மனுஷனாய் உருவாக்கி எடுக்கிறதுக்கு அவன் ஆவிக்குரிய தலைவர்கள் கொடுத்த கிரயம் கொஞ்சம் ஒன்றும் இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? எப்போமா அதை யோசிச்சிருக்கீங்களா? பாஸ்டர் ஸ்டீவனை ஒரு செகண்டில் ஊழியத்தில் இல்லாமல் ஆக்கலாம். ஆனால் இந்த மனுஷனை ஊழியக்காரனாக மாற்றுறதுக்கு அவரும் அவருக்கு உரியவர்களும் கொடுத்த கிரயம் கொஞ்சம் ஒன்றும் இல்லை. வளர்ந்த ஒரு ஊழியக்காரனை சிம்பிளா தூக்கி வீசிடலாம். ஆனால் ஒரு ஊழியக்காரனை உங்களால் பிறக்க வைக்க முடியுமா? ஒரு ஊழியக்காரனை உங்களால் உருவாக்க முடிக்க முடியுமா? நான் சொல்றேன், விமர்சிக்கிறவங்க ஒரு ஊழியக்காரனை உருவாக்கி காட்டுங்க பார்க்கட்டும். ஒரு ஊழியக்காரனை பிடிங்கி எறிகிறவங்க ஒரு ஊழியக்காரனை உருவாக்கி காட்டுங்க நான் பார்க்கட்டும். பாஸ்டர் ஷாஜிமோன் இன்னைக்கு ஊழியத்தின் பாதை 37வது வருஷம், 25 வருஷம் சர்ச் மினிஸ்ட்ரியில், 8வது வயசுல தொடங்கின ஊழியம். நான் சொல்றேன், இந்த 25 வருஷத்துல இந்த ஊழியத்தில் வர்றதுக்கு நான் கொடுத்த கிரயம் கொஞ்சம் ஒன்றும் இல்லை. அவ்வளவு கிரயம் கொடுத்துட்டு தான் இப்படி ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். எத்தனை அபமானங்கள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை கண்ணீர், எத்தனை தண்ணீர், எத்தனை உபத்திரவம். 60 கிலோமீட்டர் இந்த கால் வச்சு நடந்து போயிருக்கிற ஊழியத்தின் பாதையில். ஆமென். 7 நாள் ஆமென் பைப்பில் தண்ணியை மாத்திரம், பச்சை தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு உள்ள இருந்த அறைக்குள்ள இருந்து வெளியே வராம ஆமென் ஜெபம் பண்ணி போராடி கொண்டு வந்திருக்கிறேன். 3 நாள் பச்சை தண்ணி கூட குடிக்க இல்லாம பிணம் போல ஆமென் தளர்ந்து விழுந்து கிடத்து போராடி ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆமென். ஒரு நாள் சரியா தூங்குறது 4-5 மணி நேரம் தான். மற்ற மணி நேரங்கள் எல்லாம் ஜெபிக்கிறதும் போராடுறதும் ஊழியம் செய்யறது. இப்படிதான் ஊழியத்தின் பாதையில் வளர்ந்து வந்தேன். ஆமென். எவ்வளவு கடினமான உபத்திரவங்களையும் மேடுகளையும் பாடுகளையும் தாண்டி வந்திருக்கிறேன். என்ன தூக்கி வீசுறதுக்கு ஒரு செகண்ட் போதும். ஆனால் என்ன மாதிரி ஒரு ஊழியத்தை எழுப்புறதுக்கு யூடியூப் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, இவங்கள மாதிரி 1000 பேர் எழுப்பினாலும் ஒரு ஊழியக்காரனை தூக்கிட்டு வர முடியாது. ஒரு ஆளை சிம்பிளா விமர்சிச்சிடலாம், ஆனால் அவங்களை உருவாக்க முடியாது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வாய் திறந்து சொல்றதுக்கு சிம்பிள், அப்படி ஒரு ஆளை உருவாக்குறது சிம்பிள் இல்லை. எத்தனை நாள் நீங்கள் அந்த ஊழியக்காரனுக்கு ஜெபம் பண்ணீங்க? உங்கள் பாஸ்டர் சரியில்லை தான். உங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் எத்தனை நாள் ஜெபம் பண்ணுறீங்க? உங்கள் பாஸ்டரோட கேரக்டர் முன்ன மாதிரி இல்லை. ஆமாம், இப்போ வேற மாதிரி தான். எத்தனை நாள் உங்கள் பாஸ்டர் கேரக்டர் மாறக்கூடாது நீங்கள் ஜெபம் பண்ணீங்க? உங்க பாஸ்டர் ஆமென் முன்ன மாதிரி இல்லை, இப்போ அவருக்கு அன்பே இல்லை. அவர் அன்பா இருக்கணும். நீங்க எத்தனை நாள் ஜெபம் பண்ணீங்க? அவர் ஊழியத்தில் ரொம்ப அலங்கோலமா இருக்கிறார். எத்தனை நாள் நீங்க ஜெபம் பண்ணீங்க? ஊழியத்தில் அவர் அலங்கோலப்படக்கூடாது, சீரியஸா இருக்கணும்னு. குறைய சொல்றீங்களே, அந்த குறை சொல்றதுக்கு முன்னாடி எங்க ஊழியக்காரனை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தத்தில் நிலைநாட்டுங்க. அவர் உண்மையுள்ளவனாய் ஊழியம் செய்யணும். எங்களுக்கு உண்மையாம், தேவனுக்கு உண்மையுமாய், திருச்சபைக்கு உண்மையாய் நிற்கணும். அவர் பயன்படுத்தப்படணும். அவர் விழுந்து போறக்கூடாது. ஆமென். அவரை அபமானங்களுக்கு பாதுகாக்கணும், நிந்தனைக்கு பாதுகாக்கணும், தவறுக்கு
பாதுகாக்கணும், தீங்குக்கு பாதுகாக்கணும், தீமைக்கு பாதுகாக்கணும், தவறு செய்யாமல் அவரை பாதுகாக்கணும், ஆண்டவர் விபத்துக்கு பாதுகாக்கணும். ஊழியக்காரனை பாதுகாத்துக்கொள்ளுங்க, குடும்பத்தை பாதுகாங்க, மனைவியை பாதுகாத்துக்கொள்ளுங்க, பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க, தவறான உபதேசங்களை விழுந்துடக்கூடாது, தவறான காரியங்கள் நடந்துடக்கூடாது. ஆமென். அவங்களை மன்னிங்க ஆண்டவர், எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. அப்படி எத்தனை நாள் நீங்க உங்க ஊழியக்காரனுக்காய் போராடி இருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். நம்முடைய தேசத்தின் நல்ல தலைவர்களில் நம்ம இழந்து போனதுக்கு காரணம், நான் நம்முடைய தலைவர்களுக்காய் திறப்பில் நிற்க விட்டுட்டோம். நாம் திறப்பில் நின்றிருந்தா பல தலைவர்கள் நம்ம இழந்திருக்க மாட்டோம். பல தலைவர்களையும் இழந்து போனதுக்கு காரணம், நாம் தலைவர்களுக்காய் திறப்பில் நிற்கலை. ஆனால் இங்கே 2 டிசைபிள்ஸ் செய்கிறாங்க பார்த்தீங்களா? ஆமீன். அவங்க உடனே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆமீன். ஊழியக்காரன் கை தளர்ந்தா நமக்கு சோர்வு, ஊழியக்காரன் கை உயர்ந்தா நமக்கு ஜெயம். அதனால 2 பேரும் உடனே, ஜோஷுவா நீ தைரியமா யுத்தம் பார்த்துக்கோ, ஜோஷுவா அவங்களுக்கு அசோசியேட் பார்த்துக்கோங்க. ஆமீன். மோசேக்கு அடுத்து ஆரோனுக்கு அடுத்து ஊர், அதுக்கு அடுத்து தான் ஜோஷுவா. ஆனா ஜூனியர் பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 2 சீனியர் பாஸ்டர் சீனியரை சப்போர்ட் பண்ண போய் நிக்கிறாங்க பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு கமிட்மெண்ட் அவங்க இருப்பாங்கன்னு பாருங்களேன். ஆமீன். அவங்களுக்கு அங்க ஈகோ இல்ல, ஜெலசி இல்ல, ஒண்ணு இல்ல. ஜோஷுவா நீ தைரியமா யுத்தம் பண்ண, நான் போய் மோசேயின் கையை தாங்கி பிடிக்கிறேன். நமக்கு ஜெயம்தான் தேவை. நீ பெருசா நான் பெருசா அது இல்ல தேவை. உன்னால ஜெயம் வந்துச்சா, என்னால ஜெயம் வந்துச்சு, அது இல்ல தேவை. நமக்கு தேவை இஸ்ரவேலின் சேனையை மேற்கொள்ள வேண்டும். ஆமீன். சத்துருக்கள் சிதறடிக்கப்பட வேண்டும். அதனால கமான், நானும் ஊரும் ஆமீன் நாங்க மலை மேல போறோம். ஆமீன். நீ யுத்தம் பண்ண, மோசேயின் கையை நாங்க தாங்கி பிடிக்கிறோம். 2 பேரும் போய் மோசேயின் கரத்தை தாங்கி பிடித்தார்கள். தாங்கி பிடித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க ஊழியக்காரனை குறை சொல்லாம உங்க ஊழியக்காரனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க ஊழியக்காரனுடைய கரத்தை தாங்கி பிடிங்க. அந்த கை தளர்ந்தா நீங்க தளர்ந்துடுவீங்க, அந்த கை உயர்ந்தா உங்க கை உயர்ந்திருக்கும். அவர் சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அவர் ஆரோக்கியமா இருந்தா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. அவருக்கு ஏதாவது பலகீனம் வந்தா அது சபைக்கு பாதிப்பு. உங்களுக்கு தெரியுமா, ஊழியக்காரன் ஸ்ட்ரகிள் பண்ணா சபை பெரிய ஸ்ட்ரகிள்ல போகும். ஊழியக்காரன் சந்தோஷமா இருந்தா சபையில பயங்கர சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. உங்க ஊழியக்காரனுடைய கரத்தை தாக்குகிறவர்கள் அல்ல, தாங்குகிறவர்களாய் நீங்க இருக்க வேண்டும். வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 4வது காரியம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:5. பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறான். சபை அவனுக்காய் திறப்பில் நிற்கிறது. நான் சொல்லி போறேன். சபை அவனுக்காய் திறப்பில் நிற்கிறது. கர்த்தர் அவனை விடுவிக்கிறதுக்கு தம்முடைய தூதனை அனுப்புகிறார். ராமேன்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு விளங்கிச்சா? சபை ஒரு ஊழியக்காரனுக்காய் திறப்பில் நிற்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஊழியக்காரனுக்காய் திறப்பில் நிற்கணும். சபை ஊழியக்காரனுக்காய் திறப்பில் நின்ற பொழுது கர்த்தர் தம் தூதனை அனுப்பி தன்னுடைய ஊழியக்காரனை விடுவித்தார். இப்போ திறப்பில் நிற்கிற சபை ஒன்று, திறப்பில் நிற்கிற ஜப வீரன், பட்டணத்துக்காய் திறப்பில் நிற்கிற ஜப வீரன். 2, ஆமென், திசைப்புகளுக்காய் சீஷனுக்காய் ஜபிக்கிற திறப்பில் நிற்கிற தலைவன். 3, தலைவனுக்காய் திறப்பில் நிற்கிற சிஷன். 4, ஊழியக்காரனுக்காய் திறப்பில் நிற்கிற சபை. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு 10 நிமிஷமாவது உங்கள் ஊழியக்காரனுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் ஊழியக்காரிகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணால் உங்களுடைய ஊழியர்களுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து கர்த்தர் உங்களை பௌஷித் ஆசீர்வாதமாய் நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? உங்களுக்கு விளங்கிச்சா? திறப்பில் நிற்கிற ஜபன்னா என்னன்னு தெரியுமா? இது மதில்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் பட்டணத்துக்கு மதில். இங்கே கவனிங்க, எல்லாருக்கும் தெரியுதா? இதுதான் பட்டணத்துக்கு மதில். இதுதான் மதில். மதில் அலங்கம். மதில் மலையாள வேடு, தமிழ் சுவர். இதுதான் பட்டணத்துக்கு சுவர். இதில் வாசல். இது வாசல். இந்த ஒரே வாசல் தான். இந்த வழி தான் ஒருத்தர் உள்ள வருவா, இந்த வழியை தான் ஒருத்தன் வெளியே போவான். அப்போ சத்துரு ஆக்கிரமிக்கணும்னா இந்த வழியை தான் வந்து சத்துரு ஆக்கிரமிப்பான். அப்போ சத்துரு பட்டணத்தை ஆக்கிரமிக்க வராமல் இருக்க இந்த சுவரை அடைச்சி ஒருவன் நிற்கணும். உங்களுக்கு விளங்கிச்சா? சுவரை அடைச்சி ஒருவன் நிற்கணும். இங்கே நல்லா கவனிங்க, சுவரை அடைச்சி ஒருவன் நிற்கணும். ஆனால் நிற்கிற எனக்கு பாடி இவ்வளோ இருக்குது, ஆனால் வாசல் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் நான் இங்கே நின்னா சத்துரு உள்ள நுழைவான், நான் இங்கே கேர்னா தான் சத்துரு உள்ள கேர மாட்டான். அப்போ நான் இதை அடைச்சி நிற்கணும். அப்போ இதை அடைச்சி நிற்கும்போது எனக்கு ஒரே ஒரு டார்கெட்டு, என்னுடைய பாடியோ என்னுடைய கண்டிஷனோ அல்ல,
என்னுடைய டார்கெட் ஃபுல்லாக என் பட்டணத்துக்குள்ளே சத்துரு நுழையக்கூடாது, நான் பட்டணத்தை பாதுகாக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? என்னுடைய சரீரத்தை நான் இழுத்து இப்படி உள்ளே ஏற்றுவேன். அப்படி நான் உள்ளே ஏற்றும்போ பாருங்கள், என் கால் நெருங்குது, என் கை நெருங்குது, என்னுடைய தொலி உடையும், அப்புறம் எனக்கு பயங்கர வலி எடுக்கும். அப்புறம் இந்த 2 பக்கம் என்னை நெருக்கிட்டே இருக்குது. என்னை நெருக்கும்போ அந்த பெயினை தாங்கிட்டு நான் தூங்க முடியாது, படுக்க முடியாது, உட்கார முடியாது, சிரிக்க முடியாது, பயங்கர வலி. ஆனால் இந்த வலியை தாங்கிட்டு என் பட்டணத்துக்குள்ளே சத்துரு நுழையக்கூடாதுன்னு என் தேசத்துக்காக நான் திறப்பில் இருக்கிறேன். இதுதான் பரிந்து பேசுகிற ஜபம். உங்களுக்கு விளங்கிச்சா? அப்போ பரிந்து பேசுகிற ஜபத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? பெயின்ஃபுல் ப்ரேயர்னு அர்த்தம். வேதனையுள்ள ஜபம். ஒன்று, சரியாக தூங்க முடியாது. அப்படி உங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்னா பரிந்து பேசுகிற ஜப அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 2, பயங்கர பாரமாக இருக்கும், பயங்கர வருத்தமாக இருக்கும். ஆமேன். அவங்கள நினச்சிட்டா நம்ம கண்ணு நினையும், அவங்கள நினச்சிட்டா பயங்கரமாக இருதயம் வலிக்கும், அப்படி பயங்கரமாக உங்களுக்கு வலி எடுக்கும். அப்படி உங்களுக்கு பெயின் எடுக்குன்னா பரிந்து பேசுகிற ஜப அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து 3வது, நீங்கள் பயங்கரமாக உடைக்கப்படுவீங்க. அப்படி எப்பவும் டென்ஷனாகவே இருப்பீங்க, உங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்க முடியாது, ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். ஒன்று மாறினா அடுத்த ஒரு பிரச்சனை வரும், ஒன்று மாறினா அடுத்த ஒரு பிரச்சனை வரும். நைட்டு படுத்தா தூங்க முடியாது, காலையிலுமே இருக்க முடியாது, சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, ஃபுல்லி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பீங்க. அப்படி உங்களுக்கு பயங்கர அட்டாக்கிங் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போவும் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. அப்படி இருக்கீங்கன்னா உங்கள் மேலே பரிந்து பேசுகிற அபிஷேகம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பரிந்து பேச அழைக்கப்பட்டவர்கள் அர்த்தம். அப்படி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் உண்டாகும். அவங்க நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க. சாத்தானுடைய ஆக்கிரமிப்பு அது, அதனால அவங்க எப்பவும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அடுத்த காரியம், அவருடைய சரீரம் எப்பவும் பலவீனமாகவே இருக்கும். ஏன்னா ஒன்று, சரியாக தூங்க மாட்டாங்க, 2 சரியாக சாப்பிட மாட்டாங்க, 3வது மென்டலி ஃப்ரீ மைண்ட் இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அதனால டோட்டலி அவங்க பாடி எப்பவும் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால அவங்க எப்பவும் அவங்க பலவீனமாகவே இருப்பாங்க. அப்படி நீங்கள் பலவீனப்படுத்தப்படுறீங்கன்னா உங்கள் மேலே இன்டர்செஷன் ப்ரேயர் அனாயிண்டிங் இருக்குன்னு அர்த்தம். ஆமேன். பரிந்து பேசுகிற ஜப அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதா? அடுத்து 5வது காரியம், திடீர்னு டென்ஷன் ஆவீங்க, பயங்கரமாக டிப்ரெஸ்ட் ஆவீங்க, கோவப்படுவீங்க. ஆமேன். அப்படி கோவப்படுறீங்கன்னா உங்கள் மேலே பரிந்து பேசுகிற அபிஷேகம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆமேன், இவங்க ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எப்பவும் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க மென்டலி அவங்க பயங்கரமாக அஃபெக்டடாக இருக்கனால அடிக்கடி பயங்கரமாக திடீர்னு கோவம் வரும், டென்ஷன் வரும். அப்படி வருதுன்னா அது இதனுடைய அடையாளம். ஆமேன். இந்த சிம்டம்ஸஸ் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா பரிந்து பேசுகிற ஜப அபிஷேகம், ஜப அழைப்பு உங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். எல்லாரும் பரிந்து பேசுகிற ஜப ஊழியத்துக்கு வர முடியாது. நீ இப்படி உள்ளவங்க மட்டும்தான் பரிந்து பேசுகிற ஜப ஊழியத்துக்கு வரும். அடுத்து 6வது காரியம், அப்படி உள்ளவங்க ரொம்ப பரிசுத்தம், தேவனோடு ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பாங்க. அவங்க தேவனோடு நெருங்கி இருக்கிறத எப்பவும் ஜபத்திலேயும் ஆராதனையில் ஆண்டுடைய காரியங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. 7வது காரியம், ஆமேன், இவர்கள் நீண்ட மணி நேரங்கள் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறதும், ஜபத்தை ரொம்ப விரும்புகிறதும், வாஞ்சிக்கிறதும், ஜப ஆசை உள்ளவங்களும், ஜபிக்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்களும் இருப்பாங்க. அவங்க எப்பவும் ஜபத்துக்கு மேலே பயங்கர தாகம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த 7 கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்குன்னா உங்களுக்குள்ள பரிந்து பேசுகிற ஜப அழைப்பு இருக்குன்னு அர்த்தம். ஜபம் பண்ணலாமா?